மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். இன்னும் ஒரு காணொலியிலும் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளில் 2023 உயர்தர கணக்கெடு பரீட்சை வினாபத்திரத்தில் 31 தொடக்கம் 50 வரையுமான வினாக்களை உங்களோட கலந்துரையாட இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கடந்த காணொலியில் நாங்கள் 2023ஆம் ஆண்டு கணக்கெடு உயர்தர பரீட்சையில் வந்திருந்த MCQ கேள்விகள், அதாவது 1 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் கலந்துரையாடி இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் SAQ பகுதி, அதாவது 31 தொடக்கம் 50 வரையான வினாக்களை உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம். 31வது வினா பாருங்க. இலங்கை கணக்கெடு நியமம் 1 நிதிக்கூட்டுகளை சமர்ப்பித்தலின்படி பொது நோக்கத்துக்கான நிதிக்கூட்டுகள் தொடர்பில் பின்வரும் ஒவ்வொரு கூற்றும் உண்மையா அல்லது பொய்யா என குறிப்பிடுகிறேன்னு கேட்கிறாங்க. நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது 31வது வினாவுக்கான கேள்வி. 31வது வினா ஏ, உண்மையா பொய்யான்னு கேட்கிறாங்க. பொருத்தமான கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய, அதாவது எல்கேஸ் 1 படி பொது நோக்க நிதி கூட்டுகள் தொடர்பில் சரியா பிழையா? பிள்ளைகள், பொருத்தமான கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தயாரித்தல். உங்களுக்கு தெரியும், பொது நோக்க நிதி கூட்டுகள் என்பது குறிப்பா அதாவது இலங்கை கணக்கீடு நியமம் 1 படி உங்களுக்கு தெரியும், பொது நோக்க நிதி கூட்டுகள் என்பது நிறுவனம் ஒன்றின் நிதி தகவல்களை தனக்கு தேவையான போது கோரி பெற முடியாதோரின் தகவல் தேவைகளை நிறைவு செய்யறதுக்காகத்தான் பொது நோக்கம் கொண்ட நிதி கூட்டுகள் தயாரிக்கப்படுது. எனவே அந்த நிதி கூட்டுகள் கட்டாயமாக சகல கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தயாரிக்கப்பட வேண்டும். எனவே ஏ என்ற ஸ்டேட்மெண்ட் சரியானதாக இருக்கும். ட்ரூ. இரண்டாவது, நிறுவனத்திடமிருந்து குறித்த தகவல்களை வழங்கும்படி கேட்கக்கூடிய நிலையில் இல்லாத பாவனையாளர்கள். நான் நேரத்தோடு சொன்ன விஷயம், தேவையான தகவல்களை பூர்த்தி செய்வதற்கு தயாரிக்கப்படும். அதுவும் சரியான விஷயம். ஒரு நிறுவனம் சம்பந்தமான தகவல்களை அல்லது குறித்த தகவல்களை தேவையான போது கோரி பெற முடியாத நபர்களின் தகவல் தேவைகளை நிறைவு செய்யதான் பொது நோக்கம் கொண்ட நிதி கூட்டு தயாரிக்கப்படுது. சி, நிறுவனம் ஒன்றின் தொடர்ந்து இயங்குதல் பற்றிய முகாமையின் மதிப்பீட்டின் அடிப்படையில் தயாரிக்கப்படும். அதாவது அந்த நிறுவனத்தினுடைய தொடர்ந்து இயங்கும் தன்மை சம்பந்தமா முகாமைத்துவம் மதிப்பீடு செய்து தொடர்ந்து இயங்கும் தன்மை உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் பொது நோக்கம் கொண்ட நிதி கூற்று உரிய நியமங்களுக்கு அமைய தயாரிக்கப்படும் என்பதும் சரியான கூற்று. தொடர்ந்து இயங்கும் தன்மை இல்லாமல் இருந்தால் நாங்கள் பொது நோக்க நிதி கூட்டுகளை அந்த உரிய நியமங்களுக்கு அமைய, நாங்கள் வளமையான நியமங்களுக்கு அமைய தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வினா இலக்கம் டி, நிறுவனம் ஒன்றின் செயற்பாட்டு பெறுபேறுகள் பற்றிய தகவல்கள் அட்டுறு அடிப்படை மற்றும் காசு அடிப்படை ஆகிய 2 அடிப்படைகளும் வழங்கப்படுது. பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனம் ஒன்றினுடைய நிதி பெறுபேறு அப்படி இல்லைன்னு சொன்னால் செயற்பாட்டு பெறுபேறுகள் 2 விதமாக மதிப்பீடு செய்யப்படும். செயற்பாட்டு பெறுபேறு 2 விதமாக மதிப்பீடு செய்யப்படும். ஒன்று காசு அடிப்படை, இன்னும் ஒன்றுதான் அட்டுறு அடிப்படை. ஒரு நிறுவனத்தினுடைய செயற்பாட்டு பெறுபேற்றை காசு அடிப்படையில் மதிப்பீடு செய்வது செயற்பாட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். செயற்பாட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல், ரைட்? செயற்பாட்டு நடவடிக்கையிலான காசு பாய்ச்சல். இதுதான் ஒரு நிறுவனத்தினுடைய செயற்பாட்டு பெறுபேற்றை காசு அடிப்படையில் மதிப்பிட்டு சொல்றது. அதே போல அட்டுறு அடிப்படையில் நிறுவனம் ஒன்றின் செயற்பாட்டு பெறுபேற்றை மதிப்பீடு செய்வது லாபம் அல்லது நட்டம் மற்றும் பிற முற்றும் அடங்கிய வருமான கூற்று. இது அட்டுறு அடிப்படையில் நிறுவனத்தின் செயற்பாட்டு திறனை மதிப்பீடு செய்து, இது காசு அடிப்படையில் மதிப்பீடு செய்து. ஆகவே அதுவும் சரியான கூற்றாக இருக்கும். வினா இலக்கம் 31க்கு சரியான விடைகளாக அந்த கூற்று அவ்வளவு சரியானது. பிள்ளைகள், அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவங்களுக்கு தெரியும், உங்களுடைய பரீட்சையில் புள்ளிகள் வழங்கும் பொழுது ஒவ்வொரு SAQ வினாவுக்கும் 4 புள்ளிகள், அப்போ அந்த அடிப்படையில் இதுக்கு 4 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இரண்டாவது வினாவுக்கு வரும். 32வது வினா. வணிகம் ஒன்றின் கணக்கீடு சமன்பாட்டில் காணப்படும் உரிமையாண்மை தொகையில் பின்வரும் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் கொண்டுள்ள தேறிய தாக்கத்தினை பெறுமதியுடன் குறிப்பிடுகன்னு சொல்றாங்க. பிள்ளைகள், ஏபின்னு சொல்லி 2 கொடுக்கல் வாங்கல் தந்து அந்த ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் உரிமையாண்மையை எவ்வாறு பாதிக்கும், உரிமையாண்மையில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பதை பெறுமதியுடன் குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. வினா இலக்கம் 32. பிள்ளைகள் பார்ப்போம், நாங்கள் 32வது வினாவுக்கான விடையை இவ்வாறு இந்த அடிப்படையில் எடுத்துக்கிற பார்ப்போம். ஏபி, ரைட்? முதலாவது கொடுக்கல் வாங்கல் வருடத்துக்கான வட்டி 600 உட்பட கடன் தவணை பணம் செலுத்தியது 1250.
வட்டி உட்பட 1250 செலுத்துறோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், முதலின் அளவால் பொறுப்பு குறையும், வட்டியின் அளவால் உரிமையாண்மை குறையும். ஏன்னா வட்டி என்பது மட்டும்தான் செலவு, செலவின் அளவால் உரிமையாண்மை குறையும். 1250ல 600 வட்டி, 650 முதலின் அளவால் பொறுப்பு குறையுமே ஒழிய உரிமையாண்மை குறையாது. வட்டி என்பது செலவு, செலவின் அளவால் உரிமையாண்மை குறையும். எனவே முதலாவது கொடுக்கல் வாங்கலால உரிமையாண்மை குறையும், டிக்ரீஸ். அதே போல பெறுமதி 600. இப்போ நீங்க குறையும் என்று எழுதியிருக்கிறதுனால நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை, குறையும் 600 ஆல. அதே போல இரண்டாவது விஷயம், இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இந்த இடத்துல ஆன்சரை நோட் பண்ணிக்கிறோம் பிள்ளைகள். அப்ப முதலாவதுக்கு டிக்ரீஸ் 600, குறையும் 600. அடுத்தது இரண்டாவது, அதாவது இது ஏ. பி 10% வியாபார கழிவுக்கு உரித்துடைய 25 லட்சம் பட்டியல் விலையிலான பொருட்கள் கடன் அடிப்படையில் கொள்வனவு. இருப்புக்களை கடனுக்கு கொள்வனவு செய்யும் பொழுது உரிமையாண்மை மாற்றம் அடையாது. காரணம் என்னன்னா, இருப்புக்களை கொள்வனவு செய்யும் பொழுது அது செலவல்ல, விற்பனை செய்யும் பொழுதுதான் விற்பனை கிரயம் என்ற செலவா மாறும். எனவே கொள்வனவுகள் உரிமையாண்மையை பாதிக்காது. நோ சேஞ்ச், மாற்றம் இல்லை. நீங்க எது எழுதினாலும் சரி, எழுதலனாலும் சரி, 0 போட்டாலும் சரிதான். எனவே 2 புள்ளிகளாக உங்களுக்கு இதுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். 2 புள்ளிகள். அது வினா இலக்கம் 32. 33வது வினாவுக்கு வருவோம். 33 மற்றும் 34 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி சில தகவல்கள் தாராங்க. நாங்கள் முதல்ல அந்த தகவல்களை வாசிப்போம். வணிகம் ஒன்றின் எல்லா காசு கொடுக்கல் வாங்கல்களும் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்படுகின்றன. பின்வரும் தகவல்கள் 2023 டிசம்பர் மாதத்துக்கான வணிகத்தின் காசு கணக்கிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவை. காசு கணக்கு பிள்ளைகள் பாருங்க, டிசம்பர் 1ஆம் தேதி 2023 டிசம்பர் 1ஆம் தேதி காசு மீதி 200. ஆரம்பத்தில் காசு மீதி 200. மாத இறுதியில் டிசம்பர் 31 காசு மீதி 800. ஆரம்ப காசு மீதி, இறுதி காசு மீதி. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு 2024 ஜனவரி 4ஆம் தேதி பெறப்பட்ட டிசம்பர் மாதத்துக்கான வங்கி கூற்றின் சுருக்கம். பிள்ளைகள் அதுல சொல்றாங்க, டிசம்பர் 1ஆம் தேதி வங்கி கூற்று மீதி செலவு மீதி 200,000. வங்கி கூற்று செலவு மீதியும் காசு கட்டுப்பாடு கணக்கு ஆரம்ப வரவு மீதியும் சமன். உங்களுக்கு தெரியும், காசு கட்டுப்பாடு கணக்கு வரவு என்பது சாதக மீதி, வங்கி கூற்று மீதி செலவு என்பது சாதக மீதி. அடுத்ததாக வசூலிக்கப்பட்ட மொத்த காசோலைகள். டிசம்பர் மாதம் வசூலிக்கப்பட்ட, நாங்கள் வைப்பு செய்து வசூலிக்கப்பட்ட காசோலைகள் 2200. கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மொத்த காசோலைகள் 1500. நேரடியாக பெறப்பட்டவை பிராக்கெட்ல முதலீட்டு வருமானம் 300. நிலைய கட்டண கொடுப்பனவு கடன் தவணை கட்டணம் 30,000, வட்டி உள்ளடங்கலாக 50. பிள்ளைகள் இறுதி வங்கி கூட்டு மீதி தரப்படல. நேரடியாக பெறப்பட்டவைகளும் நிலையான கட்டளை கொடுப்பனவுகளும் வங்கி கூற்றினை பெற்ற பின்னரே காசு கணக்கில் பதியப்படுகிறது என்று சொல்லி, மேலும் வாடிக்கையாளர் ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட 200,000 காசோலை ஒன்று மதிப்பிழந்துள்ளது. இம்மதிப்பில் அந்த காசோலைக்கு கணக்கு புத்தகங்கள் எவ்வித சீராக்கம் செய்யப்படவில்லை. முதலாவது கேள்வி 33க்கு முதலாவது கேள்வியோட கேட்டிருக்கிறாங்க, வங்கி கூற்று மீதி எவ்வளோ, அது வரவு மீதியா செலவு மீதியா? பிள்ளைகள் ரொம்ப இலகுவா நீங்க இந்த மீதியை எடுத்துக்கலாம், ஆன்சர் எடுக்கலாம். உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி வங்கி கூற்று மீதி தெரியும். வங்கி கூற்று மீதி ஜனவரி 1ல் 200. இந்த 200ஓட வங்கி கூற்றின்படி டிபாசிட்ஸ், அதாவது வைப்புகள் எல்லாத்தையும் நீங்க கூட்டி அறவீடுகள் எல்லாத்தையும் அதே போல மாற்றப்படாத காசோலைகளை கழிச்சிங்கன்னு சொன்னா வங்கி கூற்று மீதி எடுக்கலாம். அப்ப வசூலிக்கப்பட்ட காசோலை 2200 ஒரு டிபாசிட். சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை, கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை 1500, அது மைனஸ் ஆகும், கழிப்படும். காரணம் அது ஒரு அறவீடு, அதாவது வங்கி கணக்கில் இருந்தாலும் அறவீடுகளாக இருக்கும். நேரடியாக பெறப்பட்டவை அது ஒரு வைப்பு எங்களுடைய மீதியை அதிகரிக்க செய்யும். நான் வரவு செலவு மீதி என்ற அடிப்படையில் போடாம ஒரே நிரல்ல காட்டுறேன். அதே போல நிலைய கட்டளை கொடுப்பனவு கடன் தவணை கட்டணம் அறவீடு 50,000. இவரை சீராக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான வங்கி கூற்று மீதி எடுக்கலாம். 2400, 900, 1200, 1150 வங்கி கூற்றுண்ட சாதக மீதி என்பது செலவு மீதி. பிள்ளைகள் அப்ப இதுல ஆனாவுக்கான விட 1150, அதே போல செலவு மீதி. ஆவண்ணாவினா காசு கணக்கில் சீராக்கிய மீதி, அதுவும் இலகுவான ஒரு கேள்விதான் பிள்ளைகள். காசு கணக்கின் சீராக்கமும் மீதி உங்களுக்கு தெரியும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முதல்ல 800 ரூபாய்,
இப்போ எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னால், காசு கணக்கில் நாங்கள் சீராக்க வேண்டிய விஷயங்கள், காசு கணக்கில் சீராக்க வேண்டிய விஷயங்கள், நிறுவனம் விட்ட தவறுகள் இருந்தால் தவறுகளை சீராக்கணும். அதே போல் வங்கி கூற்றில் இடம்பெற்று நிறுவன ஏடுகளில் இடம்பெறாத விடுபடல்களை சீராக்கணும். அப்போ விடுபடல்கள் என்று பார்க்குற நேரம் அவங்களுக்கு தெரியும், நேரடியாக பெறப்பட்டவை 300, அது ஒரு வைப்பு, எனவே வரவு வைக்கப்படும் நேரடி வைப்பு. இரண்டாவதாக சொல்லப்படுது நிலைய கட்டளையின் அறவிடப்பட்ட கடன் தவணைப்படும் கடன் அறவீடு. கடன் அறவீடு என்பது பிள்ளைகள், இப்போ இது நீங்கள் சில மாணவர்களுக்கு இதில் இந்த ஃபார்மேட்டில் போடுறது பிரச்சனையாக இருந்தால், நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற டி ஃபார்மேட்டில் நீங்கள் சீராக்கிய காசு கணக்கை செய்து கொள்ளலாம். சீராக்கிய காசு கணக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முதல்ல மீதி 800 நாங்கள் சீராக்கங்களை செய்வோம். நேரடி வைப்பு, ரைட், நேரடி வைப்பு பாருங்க, நேரடி வைப்பு 300,000. அதே போல கடன் அறவீடு ஒரு அறவீடு செலவு வைக்கப்பட வேண்டும் 50. அதே போல பிள்ளைகள் மேலதிக தகவலை சொல்றாங்க, நாங்கள் வைப்பு செய்யப்பட்ட 200,000 பெறுமதியான காசோலை மதிப்பிழந்திருக்கு, நாங்கள் நேரத்தோடு அதை வைப்பாக காட்டியிருக்கிறோம், இப்போ மதிப்பிழந்ததை காட்டணும். வைப்பு செய்யப்பட்ட காசோலை என்று மதிப்பிழந்தால் செலவு வைக்கப்பட வேண்டும். மதிப்பிழந்த காசோலை 200,000 ரூபாய், ரைட். ஆகவே வேறு எந்த தகவலும் இல்லை. 1100 மீதி சென்றது 850 ரூபாய். 850 ரூபாய் சீராக்கிய காசு மீதி. ஆகவே பிள்ளைகள் முதலாவது காண விட 850. அடுத்ததாக கேட்குறாங்க வரவு மீதியா செலவு மீதியான்னு சொல்லி. காசு கணக்கில் அது வரவு மீதி. 850 வரவு மீதியாக அது இருக்கும், ரைட். ஆகவே நாங்கள் வினா இலக்கம் 33ல் ஆனா மற்றும் ஆவண்ணா வினாக்களுக்கான விடைகளை பார்த்துட்டோம். அடுத்தது அவங்களுக்கு கேட்கப்பட்டிருக்க கேள்வி 34வது கேள்வி பாருங்க. 34வதுல ஆனா கேள்வி. பிள்ளைகள் மதிப்பிழந்த காசோலையை பதிவு செய்வதற்கான பதிவு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற காசோலை மறுக்கப்பட்டிருக்கு. கடன்பட்டோர் காசோலை தரும் பொழுது நாங்கள் பதிவு செய்யறதுக்கு ஆப்போசிட்டா மறுக்கப்பட்டதை நாங்கள் பதிவு செய்வோம். கடன்பட்டோர் காசோலை தரும் பொழுது காசு கணக்கு வரவு, வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. மறுக்கப்படும் பொழுது அதுக்கு எதிராக வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. பாருங்க, அப்ப வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 200, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 200. அதே போல ஆவண்ணா நிலைய கட்டளை கொடுப்பனவு கடன் தவணை பணம் 50,000 30,000 வட்டி உட்பட இதை பதிவு செய்ய சொல்றாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், வட்டிக்கு பதிவு வட்டி கணக்கு வரவு, முதலுக்கு வங்கி கடன் கணக்கு வரவு, இரண்டு சேர்த்து காசு கணக்கு செலவு. எனவே நாங்கள் செலுத்தின வங்கி கடன்ல வட்டியை நாங்கள் எழுதுவோம், வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு. வட்டி அங்கே சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகள் 30,000 வட்டி கணக்கு வரவு 30. முதலுக்கு பதிவு வரும் எப்படி, வங்கி கடன் கணக்கு வரவு 20, ரெண்டும் சேர்த்து காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 50. பிள்ளைகள் இது 34வது வினாவுக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு தெளிவான ஐடியாவை எடுத்துக்கொள்ளலாம் எவ்வாறு புள்ளிகள் வழங்கப்படும். அப்போ ஒவ்வொரு வினாவுக்கும் உங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். ஒவ்வொரு வினாவுக்கும் 4 புள்ளிகள் பரீட்சையில் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே 34வது வினாவுக்கான ஆன்சரை நாங்கள் கலந்துரையாடிட்டோம். அடுத்ததாக வினா இலக்கம் 35 இலகுவான ஒரு கேள்வி. நிறுவனம் ஒன்றின், இது வந்து தியரி கேள்வி ஒன்று, ரைட், நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். நிறுவனம் ஒன்றின் நிதிக்கூற்றுகளில் கடன் பெற்றோர் மற்றும் கடன் கொடுத்தோர் என இனங்காண்பதற்கான அடிப்படையில் வழங்குகிற என்ன? உங்களுக்கு தெரியும், நிதிக்கூற்றுகளை கடன் பட்டோரை நடைமுறை சொத்தாகவும் கடன் கொடுத்தோரை நடைமுறை பொறுப்பாகவும் இனங்காண்பதற்கு எங்களுக்கு வழிகாட்டுறது அட்டுரு எண்ணக்கரு. இரண்டாவது, பங்குதாரருக்கு செலுத்தப்படும் பங்கு லாபமானது இடைவெளி எண்ணக்கரு அடிப்படையில் உரிமையாண்மை மாற்றங்கள் கூற்றில் லாபங்களிலிருந்து பகிர்வாக, அதாவது உரிமையாளர்களுக்கான பற்றுக்கள் பகிர்ந்தளிப்புகள் என்பவற்றை உரிமையாண்மையிலிருந்து நாங்கள் சீராக்கிறதுக்கு வழிகாட்டுற எண்ணக்கரு உங்களுக்கு தெரியும், அலகுசார் எண்ணக்கரு. சி.
இடைவெளி எண்ணக்கருவானது நிச்சயமற்ற காலம் அல்லது தொகையுடனான பொறுப்புகளுக்கான ஏற்பாடுகளை இனங்காண்பதற்கு அடிப்படை வழங்குகிறது. ஏற்பாடுகள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நிச்சயமற்ற அல்லது நிச்சயமற்ற காலம் அல்லது தொகையுடன் தொடர்புடைய பொறுப்புகளுக்கான ஏற்பாடுகளை அது சம்பந்தமாக வழிகாட்டுறது இலங்கை கணக்கீட்டு நியமம் 37. அதே போல எண்ணக்கரு எடுத்துக்கிட்டோம் என்ன சொன்னால் முன்னெச்சரிக்கை அப்படி இல்லைன்னு சொன்ன பாதுகாப்பு என்ன கருவணும் நாங்கள் சொல்ல முடியும். டி, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் நியாய பெறுமதியில் மீள் மதிப்பீடு செய்வதானது இடைவெளி எண்ணக்கருவில் இருந்து விலகி இருப்பதற்கான உதாரணமாகும். உங்களுக்கு தெரியும், ஆதனம் பொறி உபகரணங்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்ட பெறுமதியில் வெளிப்படுத்தணும்னு சொல்றது வரலாற்றுக்கிற எண்ணக்கரு. நாங்கள் ஆதனம் பொறி உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்வோம் மறந்தா வரலாற்றுக்கிற எண்ணக்கருவை நாங்கள் மீறுவதாக அர்த்தம். வரலாற்று கிரயம், ரைட்? வரலாற்று கிரை எண்ணக்கரு, ரைட்? வரலாற்று கிரை எண்ணக்கரு. அப்ப இன்னொரு விஷயமும் கேட்கலாம் உங்களுக்கு, இந்த வரலாற்றுக்கிற எண்ணக்கருவை பின்பற்றதால போதுமான அளவு கவனத்துக்கு உட்படுற கணக்கீட்டு தகவல்களின் தர ரீதியான பண்புகள் கேட்டா நீங்க சொல்லலாம் ஆன்சர் என்னது? பொருத்தப்பாட்டு தன்மை, ரைட்? வினா இலக்கம் 35வது வினாவுக்கான விடைகளை நாங்கள் கலந்துரையாடிட்டோம். பிள்ளைகள் நாங்கள் வினா இலக்கம் 36க்கு வருவோம். 36வது வினா. அடுத்ததாக வினா இலக்கம் 36க்கு வருவோம் பிள்ளைகள். வினா இலக்கம் 36 கேட்கிறாங்க, தீ காரணமாக ஏற்பட்ட மூலப்பொருட்கிறைய நட்டமானது இடைவெளி கூற்றில் காட்டப்படும். மூலப்பொருட்கள் அழிவடைந்தால் அந்த நட்டத்தை எங்க காட்டணும்? அது உற்பத்தி கிரயம் அல்ல, அது நாங்கள் காட்டணும் வருமான கூட்டில் ஒரு நட்டமா. எனவே 36ல் ஏக்கு வரக்கூடிய இடைவெளிக்கு வர வேண்டிய விஷயம் வருமான கூற்று, இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதுக்கான ரெட்டபதி உங்களுக்கு தெரியும், லாப நட்ட கணக்கு வரவு, மூலப்பொருள் கொள்வனவு அல்லது உற்பத்தி கணக்கு செலவு. மூலப்பொருள் கொள்வனவு கணக்கு செலவு, மூலப்பொருள் அழிவு நட்ட கணக்கு வரவு. மூலப்பொருள் அழிவு நட்டத்தை வருமான கூட்டில் ஏனைய செலவில் காட்டுவோம். மூலப்பொருள் கொள்வனவு கணக்கு செலவு என்பது உற்பத்தி கணக்கில் அல்லது உற்பத்தி கிரைய கூட்டில் கொள்வனவு செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் வந்து கணித்து காட்டுவோம். பி, நடைமுறை வேலை இருப்பானது இடைவெளி கிரயத்தில் அல்லது மொத்த உற்பத்தி கிரயத்தில் மதிப்பிடப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் இது சம்பந்தமாக கடந்த MCU பேப்பர்லையும் பேசியிருந்தோம். உண்மையிலே நாங்கள் நடைமுறை வேலை இருப்ப மூலக்கிரயத்திலும் சீராக்கலாம், உற்பத்தி கிரயத்திலும் சீராக்கலாம். ஆனால் எங்களோட சிலபஸ் படி நாங்கள் செய்கிறது உற்பத்தி கிரயத்தில் மட்டும்தான். ஆனால் எங்களை இடைவெளியில் தரப்பட்ட விஷயத்துக்கு பொருத்தமான விடையா மூலக்கிரயத்தில் என்றதை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த சி, ஆரம்ப மூலப்பொருள் இருப்போட மூலப்பொருள் கொள்வனவை கூட்டி பயன்படுத்தாத இறுதி மூலப்பொருள் இருப்ப கழித்தால் வரப்போற விட பயன்படுத்திய நேர்பொருட்கிரயம். பயன்படுத்திய நேர்பொருட்கிரயம். அடுத்தது டி பாருங்க, ஆரம்ப முடிவு பொருள் இருப்போட மொத்த உற்பத்தி கிரயத்தை கூட்டி இறுதி முடிவு பொருள் இருப்ப கழிச்சா வார விட என்னது? விற்பனை கிரயம். விற்பனைக்கு தயாரான இருப்பிலிருந்து இறுதி இருப்ப கழிச்சா வரப்போற விட விற்பனை கிரயம். வினா இலக்கம் 36க்கு சரியான விடை டிக்கு விற்பனை கிரயம். அடுத்த வினா 37வது வினா. பிள்ளைகள் உண்மையில் இந்த 37வது வினாவில் கேட்கப்பட்ட 2வது வினா இருக்கு தானே, ஆவண்ணா வினா. இப்போ நான் அது செக் பண்ணி பார்த்தேன், சிங்கள பேப்பரில் கேட்கப்பட்ட விதமும் தமிழ் பேப்பரில் கேட்கப்பட்ட விதமும் வித்தியாசம். உங்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தில் இந்த வினாபத்திரத்தை பகிர்ந்திருக்கோம். நான் அந்த சிங்கள வினாபத்திரத்தில் குறிப்பிட்ட வினாவினுடைய கேள்வி அமைப்பையும் அதுக்கான ஆன்சரையும் நான் ஷேர் பண்ண பாருங்க. நீங்கள் தமிழ் மீடியத்தில் வந்த மார்க்கிங் ஸ்கீமில் தரப்பட்ட விடைக்கும் அதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது, ரைட்? எனவே நாங்கள் அந்த கேள்விக்கான ஆன்சர் கலந்துரையாடும். முதலாவதா பாருங்க, அமைதி விளையாட்டு கழகம் 1/1/2023 300 அங்கத்தவர்களை கொண்டிருந்தது. அங்கத்தவர் ஒருவருக்கான மாதாந்த சந்தா 1000. சந்தாவுடன் தொடர்புடைய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. ஆரம்ப முற்பணம், ஆரம்ப நிலுவை. 1/1/2023 30 அங்கத்தவர்கள் சந்தா பணத்தை செலுத்தாது இருந்தனர். அவர்களுள் 20 பேர் 2022 டிசம்பர் மாத நிலுவைகளையும் நடைமுறை வருடத்துக்கான முழு சந்தாவையும் 2023 செலுத்தினர். நிலுவையாக இருந்த 10 அங்கத்தவர்களும் 2022 வருடத்தின் கடைசி 2 மாதங்களுக்கான நிலுவைகளையும் 2023
வருடத்துக்கான முழு சந்தாவையும் 31/12/2023 வரை செலுத்த தவறி இருந்தனர். 1/1/2023 முற்பணமாக பெறப்பட்ட எல்லா சந்தா பணமும் 2023 வருடத்துடன் தொடர்புடையது. ஏனைய எல்லா அங்கத்தவர்களும் தமது சந்தாவை முழுமையாக செலுத்தினர். அங்கே ஒரு சில மிஸ்டேக் இருக்கு. அந்த சிங்கள பேப்பரோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் நான் உங்களோட குரூப்புக்கு நான் அந்த பேப்பரை ஷேர் பண்ண அதில் இருக்கக்கூடிய அந்த கேள்வியை ரைட். முதலாவது கேள்வி, நிலுவை சந்தா எவ்வளவு கேட்குறாங்க பிள்ளைகள். ஆனா கேள்வி, நிலுவை சந்தா 2023 டிசம்பர் 31 நிலுவை சந்தா. நிலுவை சந்தான்னா உங்களுக்கு தெரியும், கிடைக்க வேண்டிய சந்தா. அப்ப நிலுவை சந்தாவை பார்ப்போம். இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல 30 பேர் சந்தா செலுத்தாம இருக்காங்க தானே. அதுல 20 பேர் இந்த நிதியாண்டுல 23ஆம் ஆண்டுல உரியவாறு சந்தா செலுத்துறாங்க. மிகுதி 10 பேர் தான் நிலுவையா இருக்காங்க. அந்த 10 பேர் 2022 வருடத்தின் 2022 வருடத்தின் கடைசி 2 மாதங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் படி 2 மாதங்களுக்கான சந்தாவை செலுத்தல. எத்தனை பேர்? 10 பேர். அப்ப அந்த 10 பேர்ல இருந்து வர வேண்டிய 2022 ஆண்டுக்கான நிலுவையை பாருங்க, 20,000 ரூபாய். அதே போல அதே நபர்கள், அதே 10 பேர் 2023ஆம் ஆண்டுக்கான, இது 2022க்கான சந்தா நிலுவை, 2023க்கான சந்தா நிலுவையை பார்ப்போம் பிள்ளைகள். 12 மாதங்களுக்கு 1000 ரூபாய் படி 10 பேர் சந்தா செலுத்தல. அப்ப உங்களுக்கு தெரியும், 12,000 தர 10 120,000. இவ்வளவுதான் நிலுவை சந்தா சம்பந்தமா எங்களுக்கு தரப்பட்ட விஷயம். எனவே 140,000 ரூபாய் நிலுவை சந்தா. 37க்கு ஆனாவுக்கான விட நிலுவை சந்தா ரூபாய் 140,000. ரூபாய் 140,000. ரைட், ஓகே பிள்ளைகள். அப்ப நாங்க முடிவடைந்த வருடத்துக்கான அடுத்த 2வது கேள்விக்கு வருவோம், ஆவண்ணா கேள்விக்கு வருவோம். இந்த ஆவண்ணா கேள்வியில தான் பிள்ளைகள் பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னா, 31/12/2023 முடிவடையும் வருடத்துக்கு பெறப்பட்ட மொத்த சந்தா. சிங்கள வினாப்பத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு 31/12/2023 முடிவடையும் வருடத்தில் பெறப்பட்ட சந்தா. முடிவடையும் வருடத்தில் பெறப்பட்ட சந்தா. அந்த வினாப்பத்திரத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாருங்க குரூப்ல. அப்ப அந்த அடிப்படையில் அதுல தரப்பட்ட விடையும் தமிழ் மார்க்கிங் ஸ்கீம்ல உள்ள விடையும் வேற. காரணம் அந்த ஆன்சரை மாத்தி இருந்தாங்க. இந்த கேட்கப்பட்ட வினா கட்டமைப்பு பொறுத்து நான் அந்த சிங்கள பேப்பர்ல உள்ளதன் படியே நான் இந்த கேள்விக்கான ஆன்சர் எடுக்கிறேன். அதே ஆன்சரை உங்களுக்கு அதாவது சிங்கள மார்க்கிங் ஸ்கீம்ல தரப்பட்ட ஆன்சர் தான் உங்களுக்கு நான் தர்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுல தரப்பட்ட விஷயங்களை நாங்கள் பிரதியிடுவோம் பிள்ளைகள். ஆரம்ப நிலுவை சந்தா. ஆரம்ப நிலுவை சந்தா 40. ஆரம்ப முற்பண சந்தா 30,000 பிள்ளைகள். இறுதி நிலுவை சந்தா 140,000. மீதி சென்றது 140,000. இறுதி முற்பணம் சம்பந்தமா எந்த ஒரு தகவலும் இல்லை. டிரெக்டாவே நீங்க ஆண்டுக்கான சந்தா வருமானத்தை பெறலாம். இதுல இருக்கிற மெம்பர்ஸ் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருவருடைய வருடாந்த சந்தா 12,000. எனவே நீங்க பெருக்கினீங்கன்னா 360,000 ஆண்டுக்கான மொத்த சந்தா. ஆண்டுக்கான மொத்த சந்தா 3,600. என்ன 3,600 ஆண்டுக்கான மொத்த சந்தா, நிதியாண்டுக்கான சந்தா. இதை நீங்க பேலன்ஸ் பண்ணலாம். 3,640, 3,640. எனவே 3,470 விட வரும் காசா கிடைச்ச சந்தா. அப்ப சிங்கள பேப்பர்ல இருக்க கேள்வி, அதுக்கான ஆன்சர் இதுதான், 3,470. எனவே அதன்படி இந்த ஆன்சரை நான் எடுக்கிறேன். ஆவண்ணாவுக்கு ரூபாய் 3,470. அவ கேட்கப்பட்ட வினா, சிங்கள வினா பத்திரத்துல கேட்கப்பட்ட வினா, நிதியாண்டில் காசாக பெற்ற சந்தா. அதன் அடிப்படையில் ஆன்சரை உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். இந்த கேள்வியை நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன், நீங்க அதை பார்த்து ஐடியாவை எடுத்துக்கலாம். எனவே நாங்க 37வதுக்கான விடையை பார்த்துட்டோம். அடுத்ததான் 38வது வினா. சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தந்திருக்கிறாங்க பங்குடைமை வணிகம் சம்பந்தமா. சரியா பிள்ளையான்னு கேட்குறாங்க. முதலாவது, பங்குடைமை ஒன்றை எழுத்து மூலமான உடன்பாடினை நடத்த முடியாது. பிழை. உங்களுக்கு தெரியும், பங்குடைமை உடன்படிக்கைகள் எழுத்து மூலமாக, நடத்தை மூலமாக, வாய்மொழி மூலமாக எப்படினாலும் இருக்கலாம். எழுத்து மூலமா மட்டும்தான் இருக்கணும்ன்றது பிழை. அடுத்து 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின்படி பங்காளர் ஆகக்கூடிய எண்ணிக்கை 20. பங்குடைமையில் உண்மையிலே ஆகக்கூடிய பங்காளர் 20 தான். ஆனால் அந்த உச்ச எண்ணிக்கை வரையறுப்பது கம்பெனி சட்டம், பங்குடைமை சட்டம் அல்ல. எனவே அதுவும் பிழை. அதே போல பங்குடைமை ஒன்றின் நன்மதிப்பானது புதிய பங்காளர் ஒருவர் அனுமதிக்கப்படும் பொழுது மாத்திரமே சீராக்கப்படும். பிழை. பங்காளர் சேரல், பங்காளர் விலகல், லாப நட்ட விகிதாசார மாற்றமடைதல், பங்குடைமையை கலைத்தல், பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் நன்மதிப்பை சீராக்கலாம். எனவே அந்த கூற்றும் பிழை.
சொல்லியிருக்காங்க. அடுத்து 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவின்படி பங்காளர்களால் அவரது மூலதனத்துக்கு மேலதிகமாக வழங்கிய கடனுக்கு 5 வீத வட்டி. அது சரியான விஷயம். பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவு சொல்ற விஷயம் தான், மூலதனத்துக்கு வட்டி இல்லை, ஆனால் மூலதனத்துக்கு மேலதிகமாக கடன் வழங்கி இருந்தா அந்த கடன்களுக்கு 5 வீத வட்டி. அதே போல பங்காளர் ஒருவர் இளைப்பாறிய பிறகு அவருக்கு சேர வேண்டிய தொகை கடன் கணக்குக்கு மாற்றப்பட்டால் அதற்கு 5 வீத வட்டி வழங்கணும்னு சொல்லி 42ஆம் பிரிவு வலியுறுத்துது. பிள்ளைகள், அப்ப நாங்க 38வது வினாவுக்கான விடையை பார்த்துட்டோம். 39வது வினாவும் பங்குடைமை வினா தான். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வினாக்கள் பார்ட் 1 பேப்பர்ல 5 வினாக்கள் பங்குடைமையோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள். நாங்கள் பார்ப்போம் 39வது கேள்வி. ரவியும் சசியும் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து கொண்டு பங்குடைமை ஒன்றை நடத்தி வருகின்றனர். பின்வரும் தகவல்கள் பங்குடைமையின் நடைமுறை கணக்கில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவை. ஆரம்பத்தில் ரவியினுடைய நடைமுறை கணக்கு மீதி, பங்காளருக்கான சம்பளம், காசா செலுத்திய சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு தெரியாது, இறுதி நடைமுறை கணக்கு மீதி தந்திருக்கிறாங்க. அதே போல சசியின் ஆரம்ப மீதியிலிருந்து ஏனைய தகவல் வந்து இறுதி மீதி தரப்படுது, இடையில லாப பங்கு தரல. பிள்ளைகள், அப்ப அதில் முதலாவது கேள்வி கேட்கிறாங்க, ஆனால் ரவியின் லாப பங்கு எவ்வளவு? ரைட், பாருங்க. இப்ப ரவி கணக்கை பொறுத்த வரையில் ரவி சசி ஆரம்ப மீதி தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் 3000. ரைட், பங்காளர் சம்பளம், லாபத்திலிருந்து பகிரப்பட்ட பங்காளர் சம்பளம் தரப்பட்டிருக்கு. இவருக்கு 1400, இவருக்கு 1200. செலுத்திய சம்பளம், பங்காளர் நடைமுறை கணக்கில் வர வைக்கப்பட்ட செலுத்திய சம்பளம் 1000, இவருக்கும் 1000 காசு சம்பளத்தை பற்றி இருக்காங்க. மூலதன வட்டி ஆண்டு காலத்துக்கான மூலதனம் 800, இவருக்கு 400. லாப பங்கு தெரியாது, இறுதி மீதி தாராங்க. பிள்ளைகளை பாருங்க, 5100 இறுதி மீதி, இங்கே 3500. அப்போ இங்கே இடைவெளியில் வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப லேசான முறையில் காணலாம். நீங்கள் என்ன செய்யலாம், 5100லேருந்து இங்கே கூட்டுப்படுற விஷயங்களை கழிப்படுற விஷயத்தை கூட்டுனீங்கன்னு சொன்னால் இந்த இடைவெளிக்குள்ளே வர வேண்டிய விட வரும் 900. இப்போ பாருங்கள், 3000 4400, 3400, 4200, 5100, லாப பங்கு 900. உங்களுக்கு தெரியும், நேரத்தோட சமமாக லாபத்தை பகிர்ந்து கொள்றாங்கன்னு சொல்லி இருக்கிறதால உங்களுக்கு தெரியும் இவருக்கும் இப்போ லாபமே எவ்வளோ 900. ஆகவே ரவியின் லாப பங்கு ரூபாய் 900, 9 லட்சம். ஆவண்ணா கேள்வி, சசிக்கு பகிரப்பட்ட மொத்த லாபம். பிள்ளைகள், பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு, இது மூணையும் கூட்டினா தானே பகிரப்பட்ட லாபம். அப்ப பாருங்க, 1200, 1600, 2500, 2500. அவருக்கு பகிரப்பட்ட லாபம் 2500. மூன்றாவது வினா, பங்குடைமையின் லாபம். பிள்ளைகள், பங்காளர் சம்பளம், ரைட், மூலதன வட்டி, லாப பங்கு, இந்த மூன்று தான் தேறிய லாபம். தேறிய லாபம் பகிரப்பட்ட விதம் 3. என்னை பாருங்க, 2600, மூலதன வட்டி 1200, லாப பங்கு 1800. எனவே இதை மூணையும் கூட்டினீங்கன்னா அவங்களுக்கு விட வரும் லாபம் 5600ன்னு சொல்லி 5600, 2600, 2800, 3800, 5600. காலப்பகுதிக்கான லாபம் ரூபாய் 5600. ரைட், இவ்வளவுதான் வினா இலக்கம் 39. அடுத்ததா நாங்கள் பார்க்க போற வினா இலக்கம் 40. ஒரு தியரி கேள்வி. நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கர சட்டகம் 2018 அமைய பின்வரும் வசனங்களை பூர்த்தி செய்க. நிதி கூற்றுக்களானது வளமையாக இடைவெளி எடுகோலின் அடிப்படையில், அறிக்கையிடல் சட்டகத்தின்படி நிதி கூற்றுகள் தயாரிப்பதற்கான அடிப்படை தொடர்ந்து இயங்கும் அடிப்படை. ரைட். பி, பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றலை கொண்டுள்ள உரிமையை நாங்கள் சொல்லுவோம் என்னென்று, பொருளாதார அனுகூலங்களை உருவாக்குவதற்கு ஆற்றலை கொண்டுள்ள வணிகத்தின் உரிமம் பொருளாதார வளம் எனப்படும். எக்கனாமிக் ரிசோர்ஸ், பொருளாதார வளம். அடுத்த சி, அளவீட்டு அடிப்படைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய 2 காரணிகள். இப்போ இந்த வினா அளவீட்டு அடிப்படையை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அளவீட்டு அடிப்படைகள் பிரதானமாக 2, வரலாற்று கிரயம், நடைமுறை பெறுமதி. இதை தெரிவு செய்கிற நேரம் பிரதானமாக 2 விஷயங்களை கவனத்தில் எடுக்கணும். ஒன்று பொருத்தப்பாடு, இன்னொன்று உண்மையான பிரதிநிதித்துவம். பொருத்தப்பாடு அந்த அளவீட்டு அடிப்படையில் இந்த 2 விஷயம் இருக்கணும், உண்மையான பிரதிநிதித்துவம். ரைட், ஓகே. இதுதான் 40வது வினாவுக்கான விடையாக இருக்கும். நாங்கள் அடுத்ததாக 41வது வினாவை பார்ப்போம்.
41வது வினா. ரைட், 41வது வினா பாருங்க பிள்ளைகள். 41வது வினா கேட்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு தியரி கேள்வி தான். பாருங்க, வினாயிலுக்கு 41. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியின் சாதாரண பங்கு தொடர்பில் பின்வரும் ஒவ்வொரு கூற்றும் உண்மையா அல்லது பொய்யா? வினாயிலுக்கும் 41 உண்மையா பொய்யான்னு கேட்குறாங்க. பங்குகளின் உரிமை வழங்கலானது கம்பெனியின் உரிமையாண்மை மற்றும் சொத்துக்கள் இரண்டினும் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். உரிமை வழங்கலுக்கு இரட்டை பதிவு உங்களுக்கு தெரியும். காசு கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு என்றால் சொத்து கூடும், கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு என்றால் உரிமையாண்மை கூடும். எனவே அந்த கூற்று சரியானது. அடுத்து பி, பங்கு வளங்களில் விண்ணப்பங்களிலிருந்து பெறப்படும் காசு நேரடியாக பங்கு மூலதன கணக்கில் செலவு வைக்கப்படும். பிழை. காரணம், நாங்கள் காசு கிடைக்கும் பொழுது, விண்ணப்பத்தின் போது காசு கிடைக்கும் போது காசு கணக்கு வரவு, பங்கு வளங்கள் கணக்கு செலவு. அதில் மிகை விண்ணப்பங்கள் நிராகரித்த பிறகு எஞ்சியதை தான் கூறப்பட்ட மூலதனத்துக்கு மாற்றுவோம். எனவே அந்த கூற்று பிழை. சி, பங்குகளின் ஒதுக்கலானது எப்போதும் விகிதாசார ஒதுக்கீட்டு அடிப்படையில் செய்யப்படும். நிச்சயமப்பில் நாங்கள் எதிர்பார்க்கிற விண்ணப்பங்களுக்கு மேலதிகமான விண்ணப்பங்கள் கிடைச்சா, ஒதுக்குவதற்கு தீர்மானித்திருக்கிற பங்குகளின் எண்ணிக்கைக்கு மேலதிகமான விண்ணப்பங்கள் கிடைச்சா தான் விகிதாசார ஒதுக்கீட்டு முறையை பின்பற்றணும். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் விகிதாசார ஒதுக்கீட்டு முறை அவசியம் என்பது இல்லை. டி, ஒதுக்கங்களை மூலதனமாக்கலானது கம்பெனியின் பங்குதாரர்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். பிள்ளைகள், ஒதுக்கங்களை மூலதனமாக்குறது என்பது நாங்கள் முந்தி சொல்லுவோம் உபகார பங்கு வளங்கள். ஒதுக்கத்தை மூலதனமாக்கல். ஒதுக்கத்தை மூலதனமாக்கல் என்பது என்னது? பழைய பங்குதாரருக்கு பணம் எதனையும் பெற்றுக்கொள்ளாது ஒதுக்கங்களை கொண்டு பங்கு வழங்குதல். இனி பழைய பங்குதாரருக்கு தான் அந்த பங்கு வழங்கல் இடம்பெறுது. அதால் புதிய பங்காளருடைய தலையீடு இருக்காது. எனவே இந்த கூற்று பிழை. கம்பெனியின் பங்குதாரர் எண்ணிக்கை கூடாது. ரைட், வினாயிலுக்கு 42க்கு வரும் பிள்ளைகள். 42வது வினா. பின்வரும் தகவல்கள் 2023 மார்ச் மாதத்துக்கான துணி உற்பத்தி கம்பெனி ஒன்றில் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் ஒன்றுடன், அதாவது பருத்தி துணி சம்பந்தமான தகவல். ஆரம்ப இருப்பு தொழிற்சாலைக்கு வழங்கியது, கொள்வனவு செய்யப்பட்டது, தொழிற்சாலைக்கு மறுபடியும் வழங்கியது. கேள்வி என்னென்றா, LKS 2 படி பின்வரும் ஒவ்வொரு கிரய சூத்திரத்தின் அடிப்படையில் 31/3/2023 உள்ளவாறான மூலப்பொருள் இருப்பின் கிரையாது FIFO மற்றும் WAC முறையில் அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் அந்த செய்கையை இந்த பக்கம் பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், FIFO முறையில் முதலாவதா ஆரம்ப இருப்பு. ஆரம்ப இருப்பு நாங்கள் இந்த அடிப்படையில் செய்வோம். பாருங்கள், ஆரம்ப இருப்பு 500 மீட்டர் துணி எங்ககிட்ட இருந்திருக்கு பிள்ளைகள். மீட்டர் ஒன்று 2000 ரூபாய். 2000 படி 500 மீட்டர். அப்போ அது பெருமதி நீங்கள் பார்க்கலாம், 1 மில்லியன் ரூபாய். 1 மில்லியன் ரூபாய். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் மறுபடியும் இப்போ தொழிற்சாலைக்கு வழங்குகிறோம். தொழிற்சாலைக்கு வழங்கியது. தொழிற்சாலைக்கு வழங்கியது. நாங்கள் முதல்ல FIFO மெத்தடில் போவோமே. FIFO அப்போ ஆரம்பத்தில் ஸ்டாக் இருக்குது 500. அந்த 500 நாங்கள் தொழிற்சாலைக்கு 300 விநியோகம் செய்கிறோம். 2000 படி FIFO முறையில். ஆகவே 600,000 நாங்கள் விநியோகம் செஞ்சிட்டோம். இந்த விநியோகத்துக்கு பிறகு எங்களோட பேலன்ஸ் மீதிகள் இருக்கும். 500 அலகுகளில் 200 அலகுகள் மீதி இருக்கும். ஒரு அலகு 2000 படி. பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 400,000 அவைலபிள் ஸ்டாக். அடுத்ததாக தொழிற்சாலை 20ஆம் தேதி கொள்வனவு. மீண்டும் நாங்கள் கொள்வனவு செய்கிறோம். பிள்ளைகள் 400 மீட்டர் துணியை நாங்கள் கொள்வனவு செய்வோம். 1 மீட்டர் 2500 ரூபாய் படி. ஆகவே உங்களுக்கு தெரியும், பெருக்கணின்னு சொன்னால் 1 மில்லியன். இப்போ எங்கள்கிட்ட 14 லட்சம், அதாவது 1.4 மில்லியன் பெறுமதியான 600 பங்குகள் எங்கள்கிட்ட இருக்குது. 600 பங்குகள் இருக்குது. 600 அலகு பொருட்கள் இருக்குது. 31ஆம் தேதி தொழிற்சாலைக்கு வழங்கியது 360. வழங்கியது தொழிற்சாலைக்கு 360 வழங்குறோம். பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு தெரியும், FIFO முறையில் வழங்கும் பொழுது முதலாவது பழைய ஸ்டாக். இந்த 600 பழைய ஸ்டாக் 200 தர 2000. அதே போல இந்த 400ல் நாங்கள் ஒரு 160 இருக்கிறோம். ஏன்னா 360 வேணுமே, 160 இருக்கும். 160 2500 ரூபாய் படி. பாருங்க, 400,000 மைனஸ் பெருக்கணிங்க சொன்ன 400,000 மைனஸ். ஆகவே 14 லட்சத்துலேருந்து 8 லட்சத்தை கழிச்சிங்கன்னா 6 லட்சம் ரூபாய். எங்களோட ஸ்டாக் FIFO மெத்தட் படி பார்த்தா 6 லட்சம் ரூபாய். ஆகவே ரூபாய் 6 லட்சம். முதலாவது கேள்விக்கான ஆன்சர். கிளியரா? ரைட். இப்போ நாங்கள் இதே கேள்விக்கான ஆன்சரை WAC முறையில் பார்க்க போகிறோம் பிள்ளைகள். WAC முறையில் இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நாங்கள் எழுதுவோம். ஆரம்ப இருப்பு 500
அலகுகள் 2000 ரூபாய் படி 1 மில்லியன் வழங்குறோம். எங்களோட தொழிற்சாலைக்கு நாங்கள் வழங்குறோம் 300 அலகுகளை. இப்போ ஸ்டாக்ல இருக்குது 2000 அலகுகள், பெறுமதி 1 மில்லியன் தானே. அப்போ ஒன்றினுடைய 500 அலகுகள் பெறுமதி 1 மில்லியன். அப்போ ஒரு அலகு 2000 ஆவரேஜ் சராசரி விலை. ஆகவே அங்கே வரும் உங்களுக்கு 600,000. ஆகவே ஸ்டாக் இருக்கும் 400,000. நாங்கள் புதுசாக கொள்வனவு செய்கிறோம் 400. நாங்கள் புதுசாக கொள்வனவு செய்கிறோம் 400 அலகுகளை 2000 படி. ஆகவே 2500 அலகுகள் 400 ரூபாய் 2500 படி 400 அலகுகள் ரைட் 2500. ஆகவே 1 மில்லியன். இப்போ எங்களோட ஸ்டாக் இருக்கும் 1400 ரூபாய். அலகுகள் ரீதியாக பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரியும் அலகுகள் 200 அலகுகள் தானே மிகுதி, 200 அலகுகள் தானே மிகுதி ரைட் பிள்ளைகள். அப்போ 600 அலகுகள் எங்ககிட்ட இருக்கும் 1400 படி 600 அலகுகள். இப்போ நாங்கள் விநியோகம் செய்ய போகிறோம். விநியோகம் இப்போ விநியோகம் செய்யப்பட்டதுன்ற பெருமதியை நாங்கள் பார்ப்போம். விநியோகம் அவங்களுக்கு தெரியும் சராசரி பெருமதியை நாங்கள் எடுப்போம். 600 அலகுகள் இருக்கு, பெருமதி 14 லட்சம். அப்போ 14 லட்சத்தின் கீழ் 600. அப்போ ஒரு அலகுன்ற பெருமதி வரும் தர நாங்கள் விநியோகித்த அளவுகள் 360. அப்போ உங்களுக்கு விட வரும் பிள்ளைகள் அன்னளவா 8,40,000 தசம்பரம். அது பிரச்சனை இல்லை, 8,40,000 போடுவோம். இதை கழிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரும் 5,60,000 இருப்பின் பெறுமதி. WAC முறையின்படி இருப்பின் பெறுமதி ரூபாய் 560,000. 42வது வினாவுக்கு சரியான விட 560,000 ரைட். வினா இலக்கம் 42 நாங்கள் பார்த்துட்டோம். FIFO WAC அது ஞாபகம். ஒரு நிறுவனம் FIFO முறையை பின்பற்றி கொண்டிருந்த நிறுவனம் இப்பொழுது WACக்கு மாறுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் கவுன்சில் என்னன்னு சொல்லுவோம், கணக்கிட்டு கொள்கை மாற்றம். வினா இலக்கம் 43 LKS செட்டு கணக்கிடு கொள்கைகள், கணக்கிடு மதிப்பீடுகளில் மாற்றங்கள் மற்றும் வலுக்களின்படி பின்வரும் நிலைமைகள் ஒவ்வொன்றும் கணக்கிடு கொள்கை மாற்றமா அல்லது கணக்கிடு மதிப்பீடு மாற்றமா என குறிப்பிடுகள். முதலாவது பெருமானத்தையும் முறையினை நேர்கோட்டு முறையிலிருந்து குறைந்து செல்லும் விதிமுறைக்கு மாற்றுதல். அது கணக்கிடு மதிப்பீடு மாறும். எஸ்டிமேட், சேஞ்ச் இன் எஸ்டிமேட்ஸ். எனவே A மதிப்பீட்டு மாற்றம். சுருக்கம் எழுதுகிறேன், மதிப்பீட்டு மாற்றம். ஆதனம்புரி மற்றும் உபகரணங்களின் அளவீட்டு அடிப்படையில் மேற்கொள்ளப்படுற மாற்றங்கள் கொள்கை மாற்றங்கள். கொள்கை மாற்றம் சரிதானே, மாற்றம். இது மதிப்பீட்டு மாற்றம். C பெருமானத்தை விடைக்கூடிய சொத்தனின் பயன்தரு ஆயுட்காலம் இழிவு பெறுமதி இதெல்லாம் மாற்றம் அடைகிறது மதிப்பீடு மாற்றம். அடுத்ததா இருப்பின் கிரயத்தை அளவிடுவதற்கு பயன்படுது கிரய சூத்திரம். நான் நேரத்தோட சொன்னதுதான். WAC FIFO WAC இது கொள்கை மாற்றம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் படி உங்களுக்கான புள்ளிகள் கிடைக்கும். இது வினா இலக்கம் 43. 44வது வினாவுக்கு வரும் பிள்ளைகள். 44வது வினா. உற்பத்தி கம்பெனி ஒன்றின் 31/3/2023 முடிவடைந்த வருடத்துக்கான புத்தகங்களிலிருந்து பின்வரும் தகவல்கள் பெறப்பட்டது. நீண்ட கால கடன், வருடத்துக்கான வட்டி செலவுகள், வருடத்துக்கான வருமான வரி செலவுகள், நடைமுறை வருடத்துக்கான உரிமையாண்மை மீதான திரும்பல் விகிதம் மற்றும் கடனுக்கு உரிமையாண்மை விகிதம் முறை 20%, 60%. பின்வருவனவற்றை குறிப்பிடுகிறேன்னு சொல்லி முதலாவது உரிமையாண்மை கேட்குறாங்க. பிள்ளைகள் உரிமையாண்மை எங்களுக்கு தரல, ஆனால் நீண்ட கால கடனும் தெரியும், கடனுக்கு உரிமையாண்மை விகிதமும் தெரியும். அவங்களுக்கு தெரியும் கடனுக்கு உரிமையாண்மை விகிதம் சமன் கடன் மூலதனம், நீண்டகால கடன் மூலதனம், அதன் கீழ் உரிமை மூலதனம் தர 100. பாருங்க பிள்ளைகள், மொத்த மூலதனத்தில் கடன் மூலதனம் உரிமை மூலதனத்தை போன்று கடன் மூலதனம் எத்தனை சதவீதமா? 60%. 60%. அப்ப கடன் மூலதனம் என்பது 60%. 100% என்பது உரிமை மூலதனம். உரிமையாண்மை விகிதமாக இருக்கும். எனவே 60% தான் கடன் மூலதனம், அந்த 60% தான் நீண்ட கால கடன் 12,000. எங்களுக்கு தெரியணும் உரிமையாண்மை எவ்வளவு? 100%. நீங்க பார்க்கலாம், 20,000 விட வரும் 20,000. சரிதானே? அப்ப இது 20,000, இது 12,000. அதால தான் கடன் உரிமையாண்மை வீதம் 60% இருக்கு. ஆகவே 44வது ஆனாவுக்கான விட ரூபாய் 20,000, 20 மில்லியன்.
ஆவண்ணா வினாவுக்கு வருவோம். முடிவடையும் வருடத்துக்கான லாபம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப லாபம் உங்களுக்கு நேரடியாக தரல, ஆனால் கடன் உரிமையாண்மை விகிதம், அதே போல உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம். பிள்ளைகள், உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம் 20 வீதம். உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதத்துக்கு சமன்பாடு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உரிமையாண்மை மீதான திரும்பல் விகிதம். ரைட் பிள்ளைகள், உரிமையாண்மையின் மேல் நிதியாண்டுக்கான லாபம் தர 100. உரிமை மூலதனத்துல எத்தனை சதவீதம் நிதியாண்டுக்கான லாபம்? அது நேரத்தோட சொல்றாங்க 20 வீதம்னு சொல்லி. அப்ப 2000க்கு 20 வீதம் எவ்வளவு? 20,000க்கு 120%. 20% தான் லாபம். எனவே 20% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4000 வரும். உரிமை மூலதனத்தில் நிதியாண்டுக்கான லாபம் 20 வீதம். 20 வீதம் என்றால் 4000. எனவே ஆவண்ணாவுக்கான விட ரூபாய் 4000. அடுத்த கேள்வி, வட்டி காப்பு வீதம் கேட்கிறாங்க. வட்டி காப்பு வீதத்துக்கு சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வட்டி காப்பு விகிதம் பிள்ளைகள், வட்டி கழிக்க முன்னரான லாபத்தின் கீழ் நிதியாண்டுக்கான வட்டி. உங்களுக்கு தெரியும், இப்ப நிதியாண்டுக்கான லாபம் 4000 ரூபாய். சக நிதியாண்டுக்கான வட்டி செலவு அவங்க தாராங்க 1200. சக வருமான வரி செலவு 800. இப்ப நிதியாண்டுக்கான லாபத்தோடு இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா வரி வட்டி கழிக்க முன் லாபம் வரும். அதன் கீழ் நிதியாண்டுக்கான வட்டி. பிள்ளைகள் பாருங்க, 6000 கீழ் 1200 வரும். எனவே 6000 கீழ் 1200 5 தடவை. ஆகவே ஆன்சர் 5 தடவை. ரைட், நாங்க 44 வினாக்களை கலந்துரையாடிட்டோம். 45வது வினா அது லேசான வினா தான். ரைட், பாருங்க, பின்வரும் தகவல்களானவை கம்பெனி ஒன்றின் உற்பத்தி செயல்முறையில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் தொடர்பான தகவல்கள். ரைட், மூலப்பொருள் தொடர்பான தகவல்கள். வருடாந்த கேள்வி 120,000 அலகுகள் மெட்டீரியல் ரெக்வயர்மெண்ட். கட்டளை தொகை 3000 அலகுகளாக இருக்கும்போது வருடாந்த கட்டளை, அதாவது ஒரு தடவையில் 3000 வாங்கினா வருடாந்த கட்டளை கிரயம் 60,000. ஒரு தடவையில் 3000 வாங்கினா அலகொண்டுக்கான இருப்பு பேணும் கிரயம் 10 ரூபாய். இஓக்யூ எவ்வளவு? பிள்ளைகள், உங்களுக்கு இஓக்யூக்கான சமன்பாடு தெரியும். 2 தர வருடாந்த கேள்வி தர கட்டளை கிரயம் முழுவதின் கீழ் இருப்பு பேணும் கிரயம். ரைட், தான் சமன்பாடு. இஓக்யூக்கான சமன்பாடு இஓக்யூ சமன். இப்போ எங்களுக்கு கட்டளை கிரயம், கட்டளை ஒன்றுக்கான கிரயம் தெரியாது. ஆனால் ஒரு தடவை 3000 வாங்கினா வருடாந்த கட்டளை கிரயம் தாராங்க. பிள்ளைகள், நீங்க யோசிக்கணும், உங்களோட வருடாந்த மூலப்பொருள் தேவைப்பாடு எவ்வளவு? 120,000. ஒரு தடவையில் எவ்வளவு வாங்க போறோம்? இப்ப 3000 அலகுகள். ஒரு தடவையில் 3000 அலகுகள் வாங்கினா எத்தனை தடவை வாங்கணும்ன்றத பாருங்க. 40 தடவைகள் வாங்கணும். நீங்க 40 தடவைகள் வாங்கினா தான் ஒரு தடவையில் 3000 வாங்கி 120,000 வருடாந்த கேள்வியை பூர்த்தி செய்யலாம். இந்த 40 தடவைகள் வாங்குறதுக்கான கிரயம் தான் 60,000. அப்ப 60,000 என்பது 40 தடவைகளுக்கான கட்டளை கிரயம். அப்ப நீங்க இதை சுருக்கலாம். சுருக்கடின்னு சொன்னா ஒரு கட்டளைக்கான கிரயம் வரும். பிள்ளைகள் பாருங்க, சுருக்கி பாருங்க, 1500 ரூபாய். கட்டளை ஒன்றுக்கான கிரயம் 1500 ரூபாய். இதை சீராக்கடிங்கன்னா உங்களுக்கு வரப்போற விட 36 மில்லியன் முழுவதின் வர்க்கம். ஆகவே வர்க்கமூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் பிள்ளைகள் 6000 அலகுகள். ஒரு தடவையில் எத்தனை அலகுகள் வாங்கணும்? 6000 அலகுகள். இஓக்யூ 6000 அலகுகள். அப்ப ஆனா கேள்விக்கான விட 45ல் ஆனா கேள்விக்கான விட 6000 அலகுகள். ஆவண்ணா கேள்வி, கட்டளை ஒன்றுக்காக சிக்கன கட்டளை தொகை கட்டளையிடப்படுமாயின் மொத்த வருடாந்த இருப்பு வைத்தல் கிரயம். மிக இலகுவான வினா. ஒரு தடவையில் நீங்க 6000 அலகுகள் வாங்க போறீங்க. ஒரு தடவையில் 6000 அலகு வாங்கினா வருடாந்த இருப்பு பேணும் கிரயமே வரும். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், ஒரு தடவையில் நீங்க 6000 வாங்கினா சராசரியா உங்களோட களஞ்சிய சாலையில 3000 அலகுகள் ஸ்டாக் இருக்கும். வருடம் முழுவதும் ஸ்டாக்ல இருக்குது எவரேஜ் 3000. ஒன்றுக்கான கட்டளை கிரயம், மணிகரம், ஒன்றுக்கான இருப்பு பேணும் கிரயம் 10 ரூபாய் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் 30,000 ரூபாய் வருடாந்த இருப்பு பேணும் கிரயம் 30,000 ரூபாய். இதை இன்னொரு முறையில் எடுக்கலாம். அதாவது இப்ப நாங்கள் இஓக்யூவின் அடிப்படையில் கொள்வனவு செய்யும் பொழுது வருடாந்த கட்டளை கிரயத்தை காணலாம். வருடாந்த கட்டளை கிரயமும் வருடாந்த இருப்பு பேணும் கிரயமும் சமனா இருக்கும் இஓக்யூவின் அடிப்படையில் கொள்வனவு செய்தால். எங்களுக்கு வருடாந்த கேள்வி 120,000. ஒரு தடவையில் எத்தனை வாங்க போறோம்? 6000.
ஒரு தடவையில் 6000 வாங்கினா நாங்கள் எத்தனை தடவை வாங்கணும்? 20 தடவை வாங்கணும். 20 தடவை வாங்கணும். ஒரு கட்டளைக்கான கிரயம் எவ்வளோ? 1500 ரூபாய். அப்போ 1500 தர 20 எவ்வளோ? 30,000. ஆகவே அந்த முறையிலையும் காணலாம். அப்போ நாங்கள் 45 வினாக்களை கலந்துரையாடி இருக்கிறோம் பிள்ளைகள். 45 வினாக்கள் 45 வினாக்களை நாங்கள் கலந்துரையாடிட்டோம். இன்னும் 5 வினாக்கள் கலந்துரையாட வேண்டி இருக்குது. அந்த 5 வினாக்களை நாங்கள் கலந்துரையாடுவோம். 46 ஆதனா பிஎல்சி ஆனது உற்பத்தி கம்பெனியாகும். 25,000 அலகுகள் இயலோ மட்டத்தில் அதன் கிரய விடயங்கள் கீழே தரப்பட்டுள்ளது. மொத்த கிரயம், மொத்த உற்பத்தி மேந்தள கிரயம், மொத்த மாறும் கிரயமானது மொத்த கிரயத்தில் 60%, மூலக்கிரயமானது மாறும் கிரயத்தை மாத்திரம் உள்ளடக்கியுள்ளது. அலகொண்டின் மாறும் மேந்தலை 70 ரூபாய், அலகொண்டுக்கான மாறும் உற்பத்தி மேந்தலை 40 ரூபாய். கேள்வி அலகொண்டுக்கான மூலக்கிரயம், மொத்த உற்பத்தி கிரயம், உற்பத்தி எல்லாம் மேந்தலை கிரயம். இந்த கேள்விக்கான ஆன்சரை எடுக்கிறதுக்கு நாங்கள் இப்படி ஒரு சார்ட்டை பயன்படுத்துவோம். இப்போ எங்களை கேட்டிருக்க கேள்வி மூலக்கிரயம் கேட்டிருக்கு. பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு தெரியும் மூலக்கிரயத்தோட உற்பத்தி பொதுமேந்தலைகள், உற்பத்தி பொதுமேந்தலை. இப்போ இந்த உற்பத்தி பொதுமேந்தலைன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? மாறும் மூலக்கிரயம் சகலதுமே மாறும் கிரயம். அடுத்ததாக உற்பத்தி பொதுமேந்தலை. இதில் 2 விஷயம், 2 உற்பத்தி பொதுமேந்தலைகளாக இடங்காணலாம். மாறும் உற்பத்தி மேந்தலை, நிலையான உற்பத்தி மேந்தலை. நிலையான உற்பத்தி மேந்தலை. எனவே முதற்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை கூட்டும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட உற்பத்தி கிரயம். உற்பத்தி கிரயம் உற்பத்தி கிரயத்தோடு நாங்கள் உற்பத்தி எல்லா மேந்தலைகளை கூட்டணும்னு சொன்னால் உற்பத்தி எல்லா மேந்தலைகள், உற்பத்தி எல்லா மேந்தலைகளை கூட்டும் பொழுது எங்களுக்கு மொத்த கிரயத்தை காணலாம். உற்பத்தி எல்லா மேந்தலைகளையும் 2 வகைப்படுத்திக் கொள்ளலாம். மாறும் உற்பத்தி எல்லா மேந்தலை, மாறும் உற்பத்தி எல்லாம் மேந்தலை. உங்களுக்கு தெரியும் விற்பனை அலகுகளின் அடிப்படையில் தரகு, விற்பனை ஊழியருக்கு வழங்கப்படுற தரகு மாறும் உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி எல்லாம் மேந்தலை. அடுத்ததாக மாறும் நிலையான 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 உற்பத்தி எல்லாம் மேந்தலை, உற்பத்தி எல்லாம் மேந்தலை. இந்த மாதிரி ஒரு அட்டவணையை தயாரித்து கொண்டு உங்களுக்கு இலகுவா விட எடுக்கலாம். இவளையும் கூட்டும் பொழுது அவங்களுக்கு கிடைக்க போகிற விட மொத்த கிரயம், மொத்த கிரயம். இப்போ இந்த தந்திருக்க தரவுகளை நாங்கள் பிரதியிடுவோம். முதலாவது சொல்லப்படுது மொத்த கிரயம் 7500. அடுத்ததாக சொல்லப்படுது மொத்த உற்பத்தி மேந்தலைகள், மொத்த உற்பத்தி மேந்தலைகள், அதாவது மாறும் உற்பத்தி மேந்தலை, நிலையான உற்பத்தி மேந்தலை இரண்டும் சேர்த்து 2500. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு மொத்த மாறும் கிரயமானது மொத்த கிரயத்தில் 60%. பாருங்க, மொத்த கிரயத்தில் 60% மாறும் கிரயம். இப்போ இந்த கணக்கில் பிள்ளைகள் மாறும் கிரயத்துக்குள்ள 3 வகையான மாறும் கிரயங்கள் இருக்கு. 3 வகையான மாறும் கிரயங்கள் இருக்கு. முதலாவது மூலக்கிரயம். இங்க சொல்றாங்க மூலக்கிரயம் அவ்வளவு மாறும் கிரயம். அடுத்ததாக சொல்லப்படுது மாறும் உற்பத்தி மேந்தலை, மாறும் உற்பத்தி மேந்தலை. அடுத்ததாக சொல்லப்படுது மாறும் உற்பத்தி அல்லா மேந்தலை, உற்பத்தி அல்லா மேந்தலை. நாங்க பார்ப்போம் இதுல மொத்த கிரயத்தில் 7500 மொத்த கிரயம், அதில் 60%, 60% என்று சொல்லும்போது 4500. 4500 மொத்த மாறும் கிரயம், மொத்த மாறும் கிரயம். இதுக்குள்ள மூலக்கிரயம் இருக்கு, மாறும் உற்பத்தி மேந்தலை இருக்கு, மாறும் உற்பத்தி எல்லா மேந்தலை இருக்கு. அடுத்த தகவல் சொல்லப்படுது அளவொன்றுக்கான மாறும் மேந்தலைகள் 70. மாறும் மேந்தலைகள் என்றால் இது 2 கூட்ட வாருது, உற்பத்தி மேந்தலை உற்பத்தி எல்லா மேந்தலை 70. அதில் மாறும் உற்பத்தி மேந்தலை 40, மாறும் உற்பத்தி மேந்தலை 40. அப்ப மாறும் உற்பத்தி மேந்தலை 40ஆக இருந்தால், மாறும் உற்பத்தி மேந்தலை 40ஆக இருந்தால் மாறும் உற்பத்தி எல்லா மேந்தலை 30. எனவே அலகொன்றுக்கான மாறும் மேந்தலை 70, இது 2 சேர்க்க வாரது 70. 2500 அலகுகள், மன்னிக்கணும் 25,000 அலகுகள், 70 ரூபாய் ஒரு அலகுக்கான மாறும் மேந்தலை, இது 2 சேர்க்க வாரது 70. அப்போ உங்களுக்கு இதை கண்டுபிடிக்கலாம். 25,000 அலகுகள், அலகொன்றின் மாறும் கிரயம் 70 என்று சொன்னால் அலகொன்றுக்கான 25,000 அலகுகள் உற்பத்தி செய்தோம். அலகொன்றுக்கான மாறும் மேந்தலை 70 என்று சொல்லும் பொழுது 17,50,000, 17,50,000. ரைட், மொத்த மாறும் கிரயத்தில் மாறும் மேந்தலைகள் 17,50,000. எனவே 45 லட்சத்தில் 17,50,000 சீராக்கப்படும் பொழுது 45 லட்சத்திலிருந்து நீங்க 15 லட்சத்தை சீராக்கினால் 27,50,000 மூலக்கிரயம், 27,50,000 மூலக்கிரயம். 27,50,000, 17,50,000, இந்த 2ம் சேர்க்கும் பொழுது 45 லட்சம் மொத்தம் மாறும் கிரயம். இப்ப உங்களுக்கு மொத்த மூலக்கிரயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க 27,50,000.
27,50,000. கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி, அலகொன்றுக்கான மூலக்கிரயம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 27,50,000 என்பது 25,000 அலகுகளுக்கான மூலக்கிரயம் என்று சொன்னால், இதை சுருக்கும் பொழுது உங்களுக்கு அலகொன்றுக்கான மூலக்கிரயம் வரும். அலகொன்றுக்கான மூலக்கிரயத்தை நீங்கள் எடுக்கலாம். 27,50,000 25,000 அலகுகளால் வகுக்கும் பொழுது 110 ரூபாய். 110 ரூபாய். எனவே 46வது வினாவில் ஆனா வினாவுக்கான விட ரூபாய் 110. 110 ரூபாய். இரண்டாவது கிரயம் மொத்த கிரயம், மொத்த உற்பத்தி கிரயம். பிள்ளைகள் பாருங்க, எங்களோட மூலக்கிரயம் உற்பத்தி மேந்தலை இரண்டையும் கூட்டினா 5,250 ரூபாய் உற்பத்தி கிரயம். உற்பத்தி கிரயம் 5,250 ரூபாய். 5,250 ரூபாய். அடுத்தது கேட்கப்பட்டிருக்கு மொத்த உற்பத்தி எல்லாம் மேந்தலை. மாறும் மேந்தலை, நிலையான ரெண்டும் சேர்த்து உற்பத்தி எல்லாம் மொத்த மேந்தலை. உற்பத்தி எல்லாம் மொத்த மேந்தலை என்பது இது ரெண்டு கூட வித்தியாசம். உற்பத்தி கிரயத்தோட உற்பத்தி எல்லாம் மேந்தலைகளை கூட்ட வரும் விட 7,500. ஆகவே இந்த இடத்துல வரப்போற வேறுபாடு தான் மாறும் மன்னிக்கணும் உற்பத்தி எல்லாம் மேந்தலை 2,250. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7,500 விட வரும். எனவே இதுல ஈனா கேள்விக்கான விட ரூபாய் 2,250. ஆகவே 46வது கேள்வியை நாங்கள் கடந்துரை ஆடிட்டோம். 47 46வது வினாவுக்கான விடையை நாங்கள் எழுதியிருக்கிறேன். 47வது வினா, இந்த இடத்துல அதுக்கான ஆன்சர் எழுதுவோம். 47வது ரைட். பாருங்க, பின்வரும் தகவல்கள் நிறுவனம் ஒன்றின் தனிப்பொருள் ஒன்றை உற்பத்தி செய்வதில் ஈடுபடுத்தப்பட்ட ஏபிசின்னு 3 மெட்டீரியல். ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு ஏபிசின்னு 3 மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 3 மெட்டீரியல் சம்பந்தமான தகவல் அலகொன்றுக்கு தேவைப்படும் மூலப்பொருள். அதாவது நாங்கள் உதாரணம் எக்ஸ்ன்னு பொருளை உற்பத்தி செய்கிறோம்னு சொல்லி, எக்ஸ் உற்பத்தி செய்கிறதுக்கு ஏனுங்கிற மெட்டீரியல் பாவிக்கிறோம். ஒரு எக்ஸுக்கு 10 கிலோ மெட்டீரியல் ஏ தேவைப்படுது. ஒரு எக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் பியில் 8 யூனிட் 8 மெட்டீரியல் தேவைப்படுது. சி 6 மறுகட்டல் தொகை, மறுகட்டல் மட்டம், விநியோக காலமாக குறைஞ்சதாக கூடியது. வாராந்த உற்பத்தி குறைந்தபட்சம் 300, உயர்ந்தபட்சம் 500 இந்த வீச்சில் இருக்கு. பின்வருவதை கணிப்பிடுக. முதலாவது ஏ இண்ட மறுகட்டல மட்டம். பிள்ளைகள் ரீஆர்டர் லெவல் மறுகட்டல மட்டம். மறுகட்டல மட்டத்துக்கு சமன்பாடு தெரியும். உச்ச நுகர்வு தர உச்ச கட்டளை காலம். இதான் சமன்பாடு. உங்களுக்கு தெரியும், நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. நாங்கள் அதை ஞாபகப்படுத்திட்டு வரோம். ரைட். உச்ச நுகர்வு. பிள்ளைகள் மெட்டீரியல் ஏ பாருங்க, மெட்டீரியல் ஏண்ட உச்ச நுகர்வு, மெட்டீரியல் பி மெட்டீரியல் சி எல்லாத்துக்கும் நாங்கள் எழுதுவோம். உச்ச நுகர்வு எழுதுவோம். ரைட். உங்களுக்கு தெரியும் உச்ச நுகர்வு, இழிவு நுகர்வு ரெண்டையும் நாங்கள் எழுதுவோமே. இழிவு நுகர்வு. பிள்ளைகள் ஒரு கிழமைக்கு எக்ஸ் என்ற பொருளை, எக்ஸ் எடுத்துக்கிறோமே நாங்கள் உற்பத்தி செய்கிற பொருள், எக்ஸ் என்ற பொருளை நாங்கள் ஒரு கிழமைக்கு 300 அலகு குறைந்தபட்சம் உற்பத்தி செய்யணும். ஒரு எக்ஸை உற்பத்தி செய்யறதுக்கு 10 ஏ மெட்டீரியல் தேவைன்னு சொன்னா, அதே மாதிரி மேக்சிமம் நாங்கள் 500 உற்பத்தி செய்யறோம். 500 எக்ஸை நாங்கள் மேக்சிமம் உற்பத்தி செய்கிறோம். ரைட். 500 எக்ஸை நாங்கள் மேக்சிமம் உற்பத்தி செய்கிறோம். ஒரு எக்ஸுக்கு தேவையான ஏ மெட்டீரியல் 10. அப்போ மேக்சிமம் கன்சப்ஷன் எவ்வளவா இருக்கும்? மேக்சிமம் கன்சப்ஷன் 5,000. அதே போல ஒரு கிழமைக்கு குறைந்தபட்சம் 300 உற்பத்தி செய்கிறோம். ஒரு எக்ஸ் உற்பத்தி செய்ய 10 ஏ தேவை என்றால் மினிமம் கன்சப்ஷன் 3,000. இதை நீங்க என்ன ஃபீல் பண்ணி போட்டுக்கலாம் பிக்கும் சிக்கும். பிக்கு நாங்கள் பார்ப்போம். பிள்ளைகள் பி பாருங்க, ஒரு எக்ஸை உற்பத்தி செய்யறதுக்கு 8 மெட்டீரியல் பி தேவை. ஒரு கிழமைக்கு 300ன்னு சொன்னா 2,400 மினிமம் கன்சம்ஷன் மினிமம். அதே போல ஒரு கிழமைக்கு மேக்சிமம் 500 உற்பத்தி செய்ய போறோம். ஒரு எக்ஸுக்கு 8 பி மெட்டீரியல் தேவைன்னு சொன்னா 4,000 மேக்சிமம் கன்சம்ஷன். மெட்டீரியல் சி, ஒரு அலகு எக்ஸை உற்பத்தி செய்யறதுக்கு சி மெட்டீரியல் 6 தேவை. கிழமைக்கு குறைந்தது 300 உற்பத்தி செய்யும். இனி மினிமம் கன்சம்ஷன் 1,800. அதே போல மேக்சிமம் சொல்றாங்க 500 தர 6 3,000. மினிமம் கன்சம்ஷன் மேக்சிமம் கன்சம்ஷன் பார்த்தோம். அப்போ நாங்கள் ROL கண்டுபிடிக்க போறோம். மெட்டீரியல் ஏ இண்ட ரைட். உச்ச நுகர்வு பாருங்க, மெட்டீரியல் ஏ கிழமைக்கு 5,000 தர உச்ச கட்டளை காலம் அது நேரடியாக தந்திருக்காங்க. ஆகக்கூடிய கட்டளை காலம் 4 என்று சொல்லி, எனவே 20,000 அலகுகள் மறுகட்டளை மட்டம். ரீஆர்டர் லெவல் 20,000 அலகுகள் ரூபாயில் அலகுகள். அடுத்த ஆவண்ணா கேள்வி, பி என்ற ஆகக்கூடிய இருப்பு மட்டம் மேக்சிமம் ஸ்டாக் லெவல். ஆகக்கூடிய இருப்பு மட்டம் உங்களுக்கு தெரியும் சமன்பாடு. ROL ரீஆர்டர் லெவல் மறுகட்டளை மட்டம், மறுகட்டளை கணியம் ROQ
பிரக்கெட்குள்ள இழிவு நுகர்வு தர இழிவு கட்டளை காலம், மினிமம் கன்சம்ஷன் தர மினிமம் லீட் டைம் கட்டளை காலம். ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலில் மெட்டீரியல் பி, இது மெட்டீரியல் பி, இது மெட்டீரியல் ஏ பற்றி, இது மெட்டீரியல் பியை பற்றி. மெட்டீரியல் பியின் மறுகட்டளை மட்டும் தந்திருக்காங்க 24,000. நீங்க காண தேவையில்லை, 24,000. சக ROQ மறுகட்டளை தொகை அதுவும் தந்திருக்காங்க 15,000. மினிமம் கன்சம்ஷன் இங்க பாருங்க பிள்ளைகள், மெட்டீரியல் பி மினிமம் கன்சம்ஷன் எவ்வளவு? 2,400 per week. அதே போல இழிவு கட்டளை காலம் அது நேரடியாக தந்திருக்காங்க 4 வாரம். 4 வாரம்னு சொன்னா பாருங்க, 39,000 மைனஸ் 9,600, 39,000 மைனஸ் 9,600. ரைட், அப்ப நீங்க ஆன்சர் எடுக்கலாம் 29,400. ரைட், நீங்க பாருங்க 9,600. ரைட், ஆன்சர் 29,400. 29,400 அலகுகள். அவன்னா 29,400 அலகுகள். ரைட், மெட்டீரியல் சியை பத்தி ஒரு கேள்வி கேட்குறாங்க. சியின் மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளவு கேட்குறாங்க? சியின் மினிமம் ஸ்டாக் லெவல் கேட்குறாங்க பிள்ளைகள். மினிமம் ஸ்டாக் லெவலுக்கு உங்களுக்கு சமன்பாடு தெரியும், ரீஆர்டர் லெவல் மைனஸ் ஆவரேஜ் கன்சம்ஷன் தர ஆவரேஜ் லீட் டைம். ரைட், நாங்க மெட்டீரியல் சி பார்ப்போம். ROL தந்திருக்காங்க பாருங்க, மெட்டீரியல் சி ROL ரீஆர்டர் லெவல் 15,000. ரீஆர்டர் லெவல் 15,000. ஆவரேஜ் கன்சம்ஷன், ஆவரேஜ்னா ரெண்டையும் கூட்டி மேக்ஸிமம் கன்சம்ஷனையும் மினிமமையும் கூட்டி 2ஆல பிரிப்பீங்க. அப்ப 4,800 2,000 பிரித்தா 2,400 தர ஆவரேஜ் லீட் டைம். இழிவு கட்டளை காலம் 3, உச்ச கட்டளை காலம் 5, எனவே சராசரி 4. அவை 15,000 சாய் 9,400 கழிச்சின்னு சொன்னா 5,400 அலகுகள். 5,400 அலகுகள். சார் 15,000 9,600. ரைட், 5,400. வினா இலக்கம் 47க்கு விடைய பார்த்துட்டோம் செய்கை வழியோட. ரைட், உங்களுக்கு இன்னும் 3 கேள்விகள் தான் இருக்கு. 2023ஆம் ஆண்டு வினா பத்திரத்தை கலந்துரையாடி முடிக்க போறோம். எனவே அடுத்தடுத்த எங்களோட வீடியோவில் நாங்கள் 2022, 21, 20 இந்த வினா பத்திரங்களை கலந்துரையாட ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுடைய பரீட்சைக்கு முன்னராக அதனை செய்வினா பின்வரும் தகவல்களானவை உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் கூலி தொடர்பான தகவல்கள். ஊழியர் ஒருவருக்கான நியம உற்பத்தி மாதம் ஒன்றுக்கு 800 அலகுகள். ஊழியர் ஒருவருக்கான நியம உற்பத்தி மட்டம் வரை அலகொன்றுக்கு 100 ரூபாய். 800 அலகுகள் உற்பத்தி செஞ்சால் ஒரு அலகுக்கு 100 ரூபா. நியம உற்பத்தி மட்டத்துக்கு மேலான ஒவ்வொரு அலகுக்கு 120 ரூபா செலுத்தப்படுது. 2 ஊழியர்களின் 2023 மாதத்துக்கான உண்மையான உற்பத்தி. ஊழியர் 1 950 அலகுகளை ப்ரொடியூஸ் பண்றார். ஊழியர் 2 800 அலகுகளை ப்ரொடியூஸ் பண்றார். இந்நிறுவனத்தின் களஞ்சிய காப்பாளர் நாளொன்றுக்கு 1000 படி செலுத்தப்படுது. இவர் 2021 ஜனவரியில் 25 நாட்கள் வேலை செய்கிறார். மொத்த ஊழிய கிரயம் பிரயாணப்படி 5000 3 ஊழியருக்கு வழங்கப்படுது. ரைட், அப்போ நாங்கள் இந்த அடிப்படையில் அந்த கேள்விக்கான ஆன்சர் எடுப்போம். ஊழியர் இலக்கம் 1, அவருடைய மாதாந்த சம்பளத்தை பார்ப்போம். ஊழியர் இலக்கம் 1, அவர் 950 அலகுகளை ப்ரொடியூஸ் பண்றார். 800 அலகுகளுக்கு நார்மல் ரேட் 100 ரூபாய் படி, 80,000 ரூபாய். அதே நேரம் அவர் மேலதிகமாக 150 அலகுகளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த அலகுகளுக்கு மேலதிகமாக நாங்கள் ஒரு அலகு 120 ரூபாய் படி செலுத்த போகிறோம். இப்போ 18,000 ரூபாய். அப்போ இவருக்கு பேசிக்காக 80,000, மேலதிக அலகுகளுக்கு நாங்கள் அது ஓவர் டைம் இல்லை, எங்களை நான் அந்த மேலதிக கொடுப்போம் 18,000. ஊழியர் இலக்கம் 2, அவர் 800 அலகுகள் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு 100 ரூபா படி. எனவே அவருக்கான கூலி 80,000. அதே நேரம் இவருக்கு அலவன்ஸ் கிடைக்கிது 5,000. இவருடைய மொத்த சம்பளத்தை நாங்கள் பார்ப்போம். ரைட், 98 103 இவருடைய மொத்த சம்பளம் 103,000, 1,03,000. இரண்டாவது ஊழியருக்கு அலவன்ஸ் கிடைக்கிது 5,000, எனவே அவருடைய சம்பளம் 85,000 மொத்த சம்பளம். காவலாளிக்கான சம்பளத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு 4ஆம் அடிப்படையில் ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய், 25 நாட்கள் பணி புரிகிறாரு, 25,000 ரூபாய். அவருக்கும் அலவன்ஸ் 5,000 ட்ராவலிங் அலவன்ஸ், எனவே 30,000. ரைட், இனி நீங்கள் 3 பேர் முதலாவது கேள்வி மொத்த ஊழிய கிரயம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. 8, 11, 2 2,18,000 ரூபாய். எனவே ஆனா கேள்விக்கான விட பிள்ளைகள் ரூபாய் 2,18,000. ஆவண்ணா கேள்வி. மொத்த நேர் ஊழிய கிரயம் பிள்ளைகள். நேர் ஊழிய கிரயம் என்பது நேர் ஊழியருக்கு வழங்குற சகல கொடுப்பனவுகளும். நேர் ஊழியருக்கான சகல கொடுப்பனவுகள் தான் இவங்க 2 பேர் தான் நேர் ஊழியர்கள், நேரடியாக உற்பத்தியில் ஈடுபடுறவங்க. எனவே அவங்க 2 பேரோட கூலிகளை கூட்டுக்கு பார்ப்போம். 188 ரூபாய், 188 நேர் ஊழியருக்கான சகல கொடுப்பனவுகளும். ஈனா நேரில் ஊழியம். ரைட், இவருக்கான கொடுப்பனவு இருக்கு தானே, காவலாளி, அவருக்கான கொடுப்பனவு தான் நேரில் கூலி 30,000 ரூபாய்.
எனவே நாங்கள் 48வது வினாவை கலந்துரையாடிட்டோம். இன்னும் 2 வினாக்கள் மீதம் இருக்கு. 49வது வினா இலகுவான ஒரு வினா. கம்பெனி ஒன்று தனிப்பொருள் ஒன்றை உற்பத்தி செய்ய திட்டமிடுகிறது. பின்வரும் மதிப்பீடுகளானது 2024 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்காக தயாரிக்கப்படுது. 2 உற்பத்தி மட்டங்கள் தரப்பட்டிருக்கு. அந்த 2 உற்பத்தி மட்டங்கள் ரைட் பிள்ளைகள். அப்போ இந்த தகவலை நான் இந்த அடிப்படையில் போடுறேன் பாருங்க. 2 உற்பத்தி மட்டங்கள் 8000 அலகுகள், 10,000 அலகுகள். மூலக்கிரயம் தந்திருக்கிறாங்க. ரைட், மூலக்கிரயம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். 4,80,000, 6 லட்சம். அதே போல மொத்த மேந்தலைகள் நிலையான மேந்தலை, மாறும் மேந்தலை எல்லாம் சேர்த்து மொத்த மேந்தலைகள் 520,000, 600,000. முதலாவது கேள்வி, அதுக்கு முதல்ல மேலதிக தகவல். இவ்வுற்பத்தி பொருளின் அனைத்து மூலக்கிரயங்களும் மாறும் கிரயங்கள். மூலக்கிரயம் எல்லாம் மாறும் கிரயம். அடுத்து மொத்த மேந்தலைகளானது மாறும் மேந்தலை, நிலையான மேந்தலை இரண்டையும். இந்த மொத்த மேந்தலைக்குள்ள நிலையான மேந்தலையும் இருக்கு, மாறும் மேந்தலையும் இருக்கு. அலகொண்டுக்காக மதிப்பிடப்பட விற்பனை விலை 125 ரூபாய். அலகொண்டுக்கான மாறும் கிரயம் யாது? பிள்ளைகள், இங்க 2 மாறும் கிரயம் இருக்கு. மூலக்கிரயமும் இருக்கு, மாறும் உற்பத்தி மேந்தலையும் இருக்கு. நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். மாறும் மேந்தலையும் இருக்கு, மூலக்கிரயமும் இருக்கு. அலகொன்றுக்கான மூலக்கிரயத்தை நாங்கள் முதல் பார்ப்போம். அலகொன்றுக்கான மூலக்கிரயம் அவ்வளவு மாறும் கிரயம் தானே. ரைட், நீங்க இலகுவா காணலாம். வெளியீட்டில் ஏற்பட்ட மாற்றம், மூலக்கிரயத்தில் ஏற்பட்ட மாற்றம். இந்த மூலக்கிரயத்தில் ஏற்படும் மாற்றத்தை அலகு வெளியீட்டு அலகுகளில் ஏற்படும் மாற்றத்தால் வகுப்பதன் மூலம் ஓரளவுக்கான மூலக்கிரயத்தை காணலாம். பாருங்க, 8,000 10,000 அதிகரித்த போது 480,000 600,000 கூடுது. எனவே மாற்றம் 120,000, இங்கால 2,000. 2,000 சொன்னா அவங்களுக்கு தெரியும் 60 ரூபாய். அலகொண்டுக்கான மூலக்கிரயம் 60 ரூபாய், முழுவதுமே மாறும் கிரயம். அடுத்து அலகொன்றுக்கான மாறும் மேந்தலை அதை நீங்க இலகுவா காணலாம். பாருங்க, வெளியீட்டு ஏற்படுற மாற்றம் 2,000, இங்க மாற்றம் 80,000. அப்ப மாற்றம் 80,000 கீழ் 2,000 சுருக்கணின்னு சொன்னால் அவங்களுக்கு விட வரும் 40 ரூபாய். எனவே இந்த 2 மட்டும் தான் மாறும் கிரயங்கள். எனவே ஒரு அலகுக்கான மாறும் கிரயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், 100 ரூபாய். வினா இலக்கம் 49ல ஆனாவுக்கான விட ரூபாய் 100. ரைட், ஆவண்ணா வினாவுக்கு வரும். பங்களிப்பு விற்பனை வீதம். பிள்ளைகள், அவனுக்கு அலகொன்றுக்கான பங்களிப்பு, உங்களுக்கு அலகொன்றுக்கான விற்பனை விலை தெரியும். அலகொன்றுக்கான விற்பனை விலை பாருங்க, பங்களிப்பு விற்பனை விகிதம் சமன். ரைட், அலகொன்று விற்பனை விலை 125 ரூபாய். விற்பனை விலையிலிருந்து பங்களிப்பை கழிச்சிங்கன்னா, விற்பனை விலையிலிருந்து மாறும் கிரயத்தை கழிச்சிங்கன்னா பங்களிப்பு 125 ரூபாய் 100 ரூபாய் கழிங்க, பங்களிப்பு வரும் 25 தர 100. சதவீதத்தை நீங்க காணலாம். கண்டீங்கன்னு சொன்னா 20% விட வரும். 20% பங்களிப்பு விற்பனை வீதம் 20%. அடுத்து ஈனா சமப்பாட்டு புள்ளி, பிரேக் ஈவன் கேட்கிறாங்க. பிரேக் ஈவன், இப்போ பிரேக் ஈவன் நீங்க காணணுமாக இருந்தா உங்களுக்கு நிலையான மேந்தலையை காணணும். நிலையான மேந்தலை. அப்ப நிலையான மேந்தலை காண்றதுக்கும் இலகுவான வழி இருக்கு பிள்ளைகள். பாருங்க, இங்க மூலக்கிரயத்துக்குள்ள நிலையான கிரயம் எதுவுமே இல்லை. மூலக்கிரய சகலதும் மாறும் கிரயங்கள். மொத்த மேந்தலை கூட தான் நிலையான மேந்தலை இருக்கு. அப்ப நிலையான மேந்தலை காணலாம் இப்படி நீங்க. ரைட், மொத்த மேந்தலை என்பது மொத்த மேந்தலை என்பது நிலையான மேந்தலை, மாறும் மேந்தலை. இப்ப பாருங்க, 8,000 அலகுகளை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு அலகுக்கான மாறும் மேந்தலை 40 ரூபாய். ஒரு அலகுக்கான மாறும் மேந்தலை 40 ரூபாய். அப்ப 8,000 அலகுகளுக்கான மேந்தலை விட 320,000 ரூபாய். அப்ப 8,000 அலகுகளுக்கான மேந்தலை 320. இந்த 520ல 320,000 ரூபாய் மாறும் மேந்தலை. இந்த 520ல மாறும் மேந்தலை வேரியபிள் 320. அப்ப 320னா ஃபிக்ஸ்ட் எவ்வளோ? 200. ஃபிக்ஸ்ட் வேரியபிள், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 200. அப்ப நிலையான கிரயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் 200,000. எனவே நாங்கள் பிரேக் ஈவனை கண்டுபிடிக்க போறோம். பிஇபி அலகுகள் சமன் டிஎஃப்சி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க 200,000. நிலையான கிரயம். ஒரு அலகுக்கான பங்களிப்பு உங்களுக்கு தெரியும் 25 ரூபாய். 25ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 8,000 அலகுகள். பிரேக் ஈவன் 8,000 அலகுகள். ரைட், பிரேக் ஈவன் 8,000 அலகுகளாக இருக்கும். வினா இலக்கம் 49ல ஈனா கேள்வி, 49ல ஈனா கேள்வி 8,000 அலகுகள்.
8000 அலகுகள். ரைட். இனி வளமை போல இறுதி வினா முதலீட்டு தீர்மானத்தோடு சம்பந்தப்பட்ட வினா. அப்போ இந்த கேள்வியை நீங்கள் செய்து பார்த்துக்கொள்ளலாம். வீடியோ அப்படின்றதால நீங்கள் திரும்ப திரும்ப இதை பார்த்து ஐடியாவை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் இறுதி வினாவுக்கு வரப்போகிறோம். இறுதி வினாவுக்கு வரப்போகிறோம். ரைட். முதலீட்டு தீர்மானம் சம்பந்தமான வினா. இறுதி வினா. வினா இலக்கம் 49. ரைட். பிள்ளைகள் 50வது வினாவுக்கான விடையை பார்ப்போம். 50வது வினாவை பாருங்க. கம்பெனி ஒன்று இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்ய விரும்புகிறது. இவ்வியந்திரத்தின் எதிர்பார்க்கப்பட பயன் தர ஆயுட்காலம் 5 வருடங்கள். இவ்வியந்திரத்தின் மதிப்பிடப்பட காசு பாய்ச்சல் கொள்வனவு கிரயம் 8250. ஆரம்பத்தில் இயந்திரத்துக்கு தேவைப்படும் தொழிற்படும் மூலதன தேவைப்பட 1000. வருடாந்த தேரிய காசு பாய்ச்சல் 3300. பயன் தர ஆயுட்காலத்தின் இறுதியில் இழிவு பெருமானம் 1250. தொழிற்படும் மூலதனமானது இயந்திரத்தின் பயன் தர ஆயுட்காலத்தின் இறுதியில் மீளப்பெற முடியும். இயந்திரமானது நேர்கோட்டு முறையில் தேய்விடப்படுகிறது. திரும்ப பெறும் காலம் எவ்வளவு? பிள்ளை நாங்கள் முதல்ல ஆரம்ப முதலீட்டை கண்டுபிடிப்போமே. ஆரம்ப முதலீடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தான் திரும்ப பெறும் காலத்தை பார்க்கலாம். பாருங்க, ஆரம்ப முதலீட்டில் 8250 கிரயமான சொத்தை வாங்குறோம். ஆரம்ப தொழிற்படும் மூலதன தேவைப்பாடு எங்களுக்கு இருக்க பிள்ளைகள் 1000 ரூபாய். ஆரம்ப தொழிற்படும் மூலதன தேவைப்பாடு 1000. இதெல்லாம் ஆரம்ப வெளிப்பாய்ச்சல்கள். அதே போல இவ்வளவுதான் ஆரம்ப முதலீடு. இவ்வளவுதான் 9250 ரூபாய். எங்களுடைய ஆரம்ப முதலீடு 9250 ரூபாய். இனி வருடாந்த காசு பாய்ச்சல்கள் தாராங்க. ஒவ்வொரு வருஷமும் ஈக்குவல். முதலாம் வருஷம் 3300. அப்போ 3300 இங்கே கழிப்படும். 3300 நாங்கள் கவ் பண்ணிட்டோம். இரண்டாவது வருஷம் 3300. ரெண்டாவது வருஷம் 3300 கவ் பண்ணிட்டோம். அப்போ கவ் பண்ணிட்டா நீங்கள் பார்க்கலாம் 9250 இருந்து நாங்கள் 6600 ரூபாயை கவர் பண்ணிட்டோம் 2 வருஷத்துல. இன்னும் எங்களுக்கு இருக்கு 2650 ரூபாய் கவர் பண்றதுக்கு. மூன்றாவது வருஷமும் 3300 ரூபாய் கிடைக்க போகுது. அப்போ நாங்கள் திரும்ப பெறும் காலத்தை பார்ப்போம். பேபேக் பீரியட் சமன் மொத்தமாக 2 வருடங்கள் கம்ப்ளீட்டாக தேவை. 2 வருடங்கள். அதோட மூன்றாவது வருஷம் கிடைக்க போகிற 3300ல் 2650 எங்களுக்கு தேவை. தர 12னா எத்தனை மாதங்களில் அது பெறப்பெறலாம்? அப்போ 2 வருடங்கள் சக. அப்போ நீங்கள் அங்கே பார்க்கலாம் 2650 கீழ் 3300 தர 12 9.6 அந்த அளவில் வரும். நாங்கள் 10 எடுப்போம். 10 மாதங்கள்னு சொல்லி 10 மாதங்கள் சராசரியா. எனவே 2 வருடங்களும் 10 மாதங்களும் 2 வருடங்களும் 10 மாதங்களும். ஆனால் கேள்வி 2 வருடம் 10 மாதம். ரைட். ஆவண்ணா கேள்வி. 5வது வருடத்தில் மொத்த தேறிய காசு உட்பாய்ச்சல். 5வது வருடத்தில் மொத்த தேறிய காசு உட்பாய்ச்சல். பிள்ளைகள் 5வது வருடம் முதலீட்டினுடைய இறுதி வருடம் எங்களுக்கு வரக்கூடிய காசு பாய்ச்சல்கள். ஒன்று வருடாந்த தேறிய காசு பாய்ச்சல். வருடாந்த தேறிய காசு பாய்ச்சல் எங்களுக்கு கிடைக்கும். வருடாந்த தேறிய காசு பாய்ச்சல் வளமை போல 5வது வருஷத்துல 3300. அதே போல தொழிற்படு மூலதனம் திரும்ப கிடைக்க போகுது. தொழிற்படு முதல் ஆரம்பத்தில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த தொழிற்படு முதல் 1000 ரூபாய். அது திரும்ப எங்களுக்கு கிடைக்கிது 1000. அதை விட நாங்கள் எங்களுடைய சொத்தின் இழிவு பெறுமதி அதுவும் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். இழிவு பெறுமதி அவங்க தந்திருக்கிறாங்க பாருங்க 1250. 1250 இவளையும் கூட்டுங்க பார்ப்போம். 5550 ரூபாய். எனவே 5550 ரூபாய் எங்களுடைய 5வது வருட இறுதியில் காசு உட்பாய்ச்சலாக இருக்கும். காசு உட்பாய்ச்சல் தேறிய காசு உட்பாய்ச்சல். அங்கே வெளிப்பாய்ச்சல் இருக்காது. நாங்கள் அதில் கடைசி கேள்வி ஈனா கேள்வியை பார்ப்போம். ஏஆர்ஆர் கேட்டிருக்காங்க. ஏஆர்ஆரை காணலாம். நீங்கள் சராசரி முதலீட்டின் மேல் சராசரி தேறியல் ஆகும். சராசரி முதலீடு என்பது பிள்ளைகள் சராசரி முதலீடு என்பது முதலீட்டின் ஆரம்ப முதலீட்டையும் முதலீட்டின் இழிவு பெறுவதை கூட 2 அளவு வகுக்கணும். நேரத்தோட நாங்கள் பார்த்தோம் ஆரம்ப முதலீடு 9250. இறுதி முதலீடு அல்லது முதலீட்டின் இழிவு பெருமானம் 1250. இந்த ரெண்டையும் கூட்டி 2 அளவு வைப்பீங்க. 9250 10500. ஆகவே 5250 சராசரி முதலீடு. 5250. அதன் மேல் சராசரி லாபம். லாபம் தரல. ஆனால் வருடாந்த காசு பாய்ச்சல் தந்திருக்காங்க 3300 சொல்லி. காசு பாய்ச்சல்ல இருந்து நீங்க காணலாம். காசு பாய்ச்சல் லாபத்தை காண மாதிரி தான் பெருமான தேவை கழிக்கணும். எல்லா வருடத்துக்குமான காசு பாய்ச்சல் சமன் என்பதால லாபமும் சமன்னு தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் சொத்தினுடைய பெருமான தேவை பார்ப்போம். சொத்தினுடைய கிரயம் 8250. பெருமான தேவை காணுற நேரம் நாங்கள் தொழிற்படும் மூலதன தேவைப்பட கூட்டுறதில்லை. கிரயம் 8250. சொத்தினுடைய இழிவு பெருமானம் 1250. அதன் கீழ் 5 வருடங்கள்.
5 வருடங்கள். ஆகவே 7000 கீழ் 5 வருடங்கள் 1400 வரும். ஆண்டு தேய்வு 1400. எனவே 1400. எனவே விட 1900 வரும். 1900 தர 100க்கு சதவீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 36.19%. 36.19%. அப்போ இந்த 2023ஆம் ஆண்டு மார்க்கிங்கில் 4, அதாவது 40%, 36.9%, 36%, 36.2% ஆகிய ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தது. எனவே 36.9% புள்ளிகள் இருக்கும். 36.19%. ரைட். இதுதான் 2023 இடம்பெற்ற கணக்கீடு வினாபத்திரத்தில் 50 கேள்விகளுக்குமான விளக்கம். அப்போ எங்களுடைய முதலாவது காணொலியில் முதல் 30 கேள்விகளை கலந்துரையாடி இருந்தோம். இந்த காணொலியில் 20 கேள்விகளை கலந்துரையாடி இருக்கிறோம். மீண்டும் அடுத்து வரும் காணொலிகளில் நாங்கள் இன்னும் பல வினாபத்திரங்களை கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இணைந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி.